ಯಾರು ಕುಡಿತಿರೋ ಅವರು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ತುಂಬಲ್ಪಡಕ್ಕಾಗಲ್ಲ. யாரு குடிக்கிறாங்களோ அவங்க ஆவியானவரால் நிரப்பப்பட முடியாது. ಬಲದಿಂದಲ್ಲ, ಪರಾಕ್ರಮದಿಂದಲ್ಲ, ನನ್ನ ಆತ್ಮನಿಂದಲೇ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆದಿದೆ. பலத்தினாலமல்ல பராக்கிரமத்தினால் அல்ல என் ஆவினால் கூடும் என்று வேதம் சொல்கிறது. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ನಡೆಯೋದು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ. உம்முடைய குடும்பம் நடத்துவது ஆவியானவரால. ಒಂದು ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತನೇ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿರುವುದು. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை தான் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ನಾವು ಸೇವೆ ಮಾಡೋದೇ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿಯಿಂದ. நாம் ஊழியம் செய்வதே ஆவியானவர் வல்லமையினால. ಆದ್ರೆ ಕುಡಿದು ಬಿಟ್ರೆ, ஆனா குடிச்சா ಪವಿತ್ರಾತ್ಮ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲ್ಲ, ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவ பிள்ளைகளே, ಯಾಕೆ ಅನೇಕರು ಡಿಪ್ರೆಷನ್ ಒಳಗಾಗ್ತಾರೆ? ஏன் அநேக பேர் டிப்ரெஷன் ஆளாறாங்க? ಯಾಕೆ ಅನೇಕರು ನಿರಾಶೆ ಒಳಗಾಗ್ತಾರೆ? ஏன் அநேக பேர் சோர்ந்து போறாங்க? ಯಾಕಂದ್ರೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ಇಲ್ಲ, ஆவியானவர் உள்ள இல்ல. ಪವಿತ್ರಾತ್ಮ ಇಲ್ಲದೆ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು? பரிசுத்த ஆவியானவர் இல்லாதது காரணம் என்ன? ಈ ಎಫೆಸದವರು ಕುಡಿತಾ ಇದ್ರು. இது எபேசியர் குடிக்காரர்களா இருந்தாங்க. ಹೊರಗಡೆ ಜನ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಅದನ್ನೇ ಇವರು ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. வெளி ஜனம் என்ன செய்தாங்களோ அதையே இவங்களும் செய்வாங்க. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவ பிள்ளைகளே, ನಾವು ಹೊರಗಡೆ ಜನರ ತರ ಜೀವಿಸಬಾರ್ದು. நாம் உலகத்தார் போல வெளியே இருக்க ஜனம் போல வாழக்கூடாது. ಅವ್ರಂಗ ಮಾಡ್ತಾರೆ, அவங்க அப்படி செய்றாங்க, ಅವ್ರ ಸಂಪ್ರದಾಯ ಹಂಗಿದೆ, அவங்க சம்பிரதாயம் அப்படி. ಆದ್ರೆ ನಾವು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಹೊಂದಾಗ ಅದನ್ನೆಲ್ಲ ಮುಳುಗಿಸ್ಬಿಟ್ವಿ. நாம் ஞானஸ்நானம் எப்போ எடுத்தோமோ அதெல்லாம் நம்ம மூழ்கடித்து விட்டோம். ಹೀಗಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮ ನನ್ನ ನಿನ್ನ ಜೀವಮಾನದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಈ ಕುಡಿಯ ಒಂದು ಅಭ್ಯಾಸ ಅಡ್ಡಿ ಮಾಡುತ್ತೆ. பரிசுத்த ஆவியான உனக்குள் எனக்குள் வாசம் செய்ய இந்த குடி அது தடை பண்ணும். ಈ ದಿನ ಧ್ಯಾನಕ್ಕಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡಿರುವಂತಹ ಸತ್ಯವೇದ ಭಾಗ, இன்றைக்கு தியானத்துக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி ಎಫೆಸ எபேசியர் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது அதிகாரம் 14ರಿಂದ 21ನೇ ವಚನ. ನಾವೆಲ್ಲರೂ ಈ ವಾಕ್ಯವನ್ನ ಓದೋಣ. ಎಫೆಸ 5:14ರಿಂದ 21ನೇ ವಚನ. எபேசியர் 5வது அதிகாரம் 14லேருந்து 21 வரை. ಸರಿ, ಎಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ ಓದೋಣವಾ? ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளப்பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தத்தை இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவரை ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಭಯಪಡುವವರಾಗಿದ್ದು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ವಿನಯ ಉಳ್ಳವರಾಗಿ ನಡೆದುಕೊಂಡ್ರೆ. ಎಲ್ಲರೂ ಸ್ಟಾಪ್ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ಲಾಸ್ಟ್ 21ವರೆಗೂ ಓದಬೇಕಾಗಿತ್ತು. ಓಕೆ, ಸರಿ. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಈ ಒಂದು ವಾಕ್ಯದ ಆಧಾರದ ಮೇಲೆ ನಾನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವಂತ ವಿಷಯ, இந்த வேதத்தின் ஆதாரத்தினோடு நான் உங்களோடு பேசுகிற தெய்வ செய்தி, ಡು ನಾಟ್ ಬಿ ಡ್ರಂಕ್ ವಿತ್ ವೈನ್, ಕುಡಿದು ಮತ್ತರಾಗಬೇಡಿರಿ. ಈ ಒಂದು ಟೈಟಲ್ ಮೇಲೆ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ನಾನು ಮಾತನಾಡಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. குடிந்து அதன் மேல் மது கொள்ளாதீர்கள் என்று அதன்படி நான் பேச போகிறேன். ಓದ್ರಿ, ಎಲ್ಲರೂ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ರಿ. ಅದು ಕುಡಿದು ಮತ್ತರಾಗದೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿರಿ. ಎಸ್, ಓಕೆ. ಪೌಲ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಕುಡಿಬೇಡ್ರಿ. ஆகிய பவுல் சொல்லுகிறார், குடிக்காதீங்க, ಮತ್ತರಾಗಬೇಡ್ರಿ, மதியற்றவங்களாய் மாறாதீங்க. ಆಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಎಫೆಸ ಸಭೆಯ ಹೊರಗಡೆ, எபேசு சபையின் வெளியே ಅಲ್ಲಿ ಒಂದು ದೇವತೆ ಇತ್ತು. அங்க ஒரு தெய்வம் இருந்தது. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಕುಡಿಯೋರೆಲ್ಲರೂ, அங்க போய் குடிக்காரு எல்லாருமே, ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅಲ್ಲಿ ಕುಡಿದು ಯಾರು ಇಂಟಾಕ್ಸಿಕೇಶನ್, ಯಾರು ಕುಡಿದು ಮತ್ತರಾಗ್ತಾರೋ ಅವರು ದೇವರಿಂದ ತುಂಬಿದ್ದಾರೆ ಎಂಬಂತ ಒಂದು ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಅವ್ರಿಗಿತ್ತು. அங்க குடிச்சு யாரு குடி வெறி கொள்றாங்களோ அவங்க ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் அல்லது கடவுள் அவங்க மேலே வந்து விட்டாருன்னு நினைத்தாங்க. ಸೊ ಹೀಗಾಗಿ ಅದು ಸಭೆಯಲ್ಲೂ ಬಂದ್ಬಿಡ್ತು. அது இப்படியாக சபையிலே வந்துடுச்சு. ಸಭೆಯಲ್ಲೂ ಸಹ ಕೆಲವರೆಲ್ಲ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, ನೋಡು ಅವ್ರಿಗೆ ಕುಡಿದ್ರೆ ದೇವ್ರು ಬರುತ್ತೆ. பாரு, சபையில எல்லாரும் பார்த்து சொன்னாங்க, பாரு குடிச்சிட்டு அவங்க மேல சாமி வருது, ಆದ್ರಿಂದ ನಾವು ಕುಡಿಯೋಣ ಎಂಬುದಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಅದು ತಗೊಂಡ್ಬಂದ್ಬಿಟ್ಟು நம்மளும் சேர்ந்து குடிக்கலான்னு சபையாரும் கொண்டு வந்துட்டாங்க. ಪೌಲ ಹೇಳ್ತಾನೆ, பவுல் சொல்லுகிறார், ಅದು ಲೋಕದ ಜನರಿಗೆ, அது உலகத்தார் ஜனம். ಆದ್ರೆ ನಾವು
ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ತುಂಬಲ್ಪಡಬೇಕು. ஆனா நாமோ பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟು ನಾವು ನಡಿಬೇಕಾದ್ರೆ நாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு நடக்க வேண்டுமானால் ಅದು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆಗಿರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಪೌಲ ಆ ಬ್ಯಾಕ್ ಗ್ರೌಂಡ್ ಅಲ್ಲಿ ಈ ಕಮಾಂಡ್ ಅನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. அது கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்று பவுல் இதன் பின்னணியில சொல்லி இருக்கிறார். ಕುಡಿಬೇಡ್ರಿ, குடிக்காதீங்க, ಆದ್ರೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ಬರೀತಾರ. ஆனா ஆவியால் நிரப்பப்பட்டிருங்க. ಯಾರಾದರೂ ಇಲ್ಲಿ ಕುಡಿತಾ ಇದ್ರೆ, ஒருவேளை யாராவது குடிச்சிருந்தால் ಇವತ್ತೇ ದೇವರ ಹತ್ರ ಬಿಡುಗಡೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. இன்றைக்கே கர்த்தரிடத்தில் விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்க. ಕುಡಿಯೋರು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಲ್ಲ. குடிக்காரர்கள் கர்த்தர் ராஜ்யத்துக்கு வர முடியாது. ಕೆಲವು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರೆ, சில சபையில கொடுப்பாங்க, ವೈನ್ ಕೊಡ್ತಾರೆ. வைன் கொடுப்பாங்க. ಈ ಮದುವೆನಲ್ಲಿ ಕೆಲವು ಸಲ ವೈನ್ ಕೊಡ್ತಾರೆ. இந்த திருமணத்துல சில நேரத்துல வைன் கொடுப்பாங்க. ಅದು ತಗೊಳ್ಬೇಡಿ, அது எடுக்காதீங்க. ಅವ್ರು ಏನು ಕೊಡ್ತಾರೆ, ಅದು எது கொடுக்குறாங்க? ಸೊ ಚೆನ್ನಾಗಿ ಕುಡಿದು ನೀವು ಮತ್ತರಾಗಿ ಡ್ಯಾನ್ಸ್ ಆಡ್ರಿ ಅಂತ. நல்லா குடிச்சு வெறி கொண்டு டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லி. ಸೊ ಹೀಗಾಗಿ ಅದು ನಮಗೆ ತಕ್ಕದಲ್ಲ, அது நமக்கு ஏற்றதல்ல. ಸರಿ. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಕುಡಿದು ಮತ್ತರಾದ ಭಕ್ತರು ನಾವು ಕೆಲವರನ್ನ ನೋಡೋಣ. வேதத்துல குடிந்து வெறி கொண்ட சில பக்தர்களை நாம் பார்க்கிறோம். ಹಳೆ ಉಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಅಂತವ್ರು ಇದ್ದಾರೆ. பழைய ஏற்பாட்டிலையும் நம்ம சில பக்தர்கள் இருக்கிறாங்க. ಮೊದಲು ನೋಹ, முதல் குடிக்காரர் இந்த நோவா தான். ನೋಹ ನಾವೇ ಕಟ್ಟದ. நோவா பேழையை கட்டினார். 120 ವರ್ಷ ದೇವ್ರು ಹೇಳ್ದಂಗೆ ಕೇಳ್ದ. 120 வருஷம் தேவன் சொன்னது போல செய்தார். ಅವನ ಕುಟುಂಬದವರೆಲ್ಲರನ್ನ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಅವನೇ ಕಾರಣ ಆದ. அவர் குடும்பத்தார் எல்லாம் ரட்சிக்கப்பட அவர்தான் காரணமா இருந்தார். ಆದ್ರೆ ಅವನು ಕುಡಿದು ಬಿಟ್ಟ. ஆனா அவர் குடிச்சிட்டாரு. ನೋಡಿ ಎಂತ ಒಂದು ವೇದನೆ, எவ்வளவு எப்படிப்பட்ட வேதனை பாருங்க. ನಾವು ಚರ್ಚ್ಗೆ ಬರಬಹುದು, நம்ம சர்ச்சுக்கு வரலாம், ದೇವ್ರು ಹೇಳ್ದಂಗೆಲ್ಲ ಮಾಡಬಹುದು, தேவன் சொன்னதெல்லாமே செய்யலாம். ಆದ್ರೆ ಒಂದು ಚೂರಾದ್ರೂ ಕುಡಿಬಾರ್ದು. கொஞ்சமாவது நாம் குடிக்க கூடாது, ಕುಡಿಬಾರದು, குடிக்க கூடாது. ನೋಹ ಕುಡ್ದ. நோவா குடிச்சிட்டாரு. ಕಡೆಗೆ ಅವನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅವನ ಮಗನಿಗೆ ಒಬ್ಬನಿಗೆ ಶಾಪ ಬಂತು. அவன் குடும்பத்துல ஒருத்தனுக்கு சாபம் உண்டானது. ಸೊ ಅಂತ ಶಾಪ ನಮಗ್ ಬರಬಾರ್ದು. அந்த சாபம் நமக்கு வரக்கூடாது. ಕುಡಿದ್ರೆ குடிச்சா ಏನಾದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, என்ன ஆனாலும் பரவாயில்ல, ನೀವು ಕುಡಿದ್ರೆ நீங்க குடிச்சா ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಶಾಪ ಬರುತ್ತೆ. உன் குடும்பத்துக்கு சாபம் வரும். ಆದ್ರಿಂದ ಕುಡಿಬಾರ್ದು. ஆகையால் குடிக்காதீங்க. ನೋಹನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಬ್ಬನಿಗೆ ಶಾಪ ಬಂದ್ಬಿಡ್ತು. நோவா குடும்பத்தில் ஒருத்தனுக்கு சாபம் வந்தது. ಸೊ ಇವತ್ತು ಯಾರಾದ್ರೂ ಕುಡಿತಾ ಇದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟು ಬಿಟ್ಟು ಬಿಡ್ರಿ. ಅದು இன்றைக்கு யாராவது அப்படிப்பட்ட குடிக்கிற சுபாவம் இருந்தா மனம் திரும்பி அதை விட்டு விடுங்க. ನೆಕ್ಸ್ಟ್ ಪರ್ಸನ್ನು ಲೋಟ. அடுத்த மனுஷன் லோத்து. ಲೋಟನೂ ಕುಡ್ದ. லோத்துவும் குடிச்சார். ಅದರಿಂದ ಅವನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹುಟ್ಟಬಾರದವನು ಹುಟ್ಟುಬಿಟ್ಟ. ஆகையால் அவன் குடும்பத்துல பிறக்காதவன் பிறந்துட்டான். ನೋಡಿದ್ರ, ಇದು ಎರಡನೇ ಕಾರ್ಯ. அது ரெண்டாவது காரியம். ದೇವರಿಗೆ ಯಾವುದು ಬೇಡವೋ ಅದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಜನಿಸುತ್ತೆ. கர்த்தருக்கு பிரியமானது எது இல்லையோ அது உன் குடும்பத்துல பிறக்கும். ಸೊ ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು? ಕುಡಿ. அதுக்கு காரணம் என்ன? இந்த குடி பழக்கம். ಮೂರನೇ ವ್ಯಕ್ತಿ, மூன்றாவது மனுஷன் ಸಂಸೋನ. சிம்சோன். ಈ ಸಂಸೋನ ಅಭಿಷೇಕ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದ. இந்த சிம்சோன் அபிஷேகப்பட்ட மனுஷனா இருந்தார். ಆದರೆ ಅವನು ಕುಡಿಯಕ್ಕೆ ಆರಂಭ ಮಾಡಿದ. ஆனா அவரும் குடிக்க ஆரம்பிச்சார். ಯಾರ ಸಂಗಡ? யாரோட? ದಲೀಲಳ ಸಂಗಡ. ದೀನಾளுடைய கூட, ದಲೀಲಾಲ್ ಕೂಡ. ಸೊ ಹೀಗಾಗಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾವು ಒಬ್ರಿಗೊಬ್ರು ಹಸ್ಬೆಂಡ್ ವೈಫ್ ಒಬ್ರಿಗೊಬ್ರು ನಾವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಕ್ಕಾಗಲ್ಲ. இப்படியாக கணவன் மனைவிக்குள்ள நம்பிக்கையா இருக்க முடியாது. ಕುಡಿದ್ರೆ, குடிச்சா. ಯಾರಾದ್ರೂ ಆ ಥರ ಇದ್ದೀರಾ? யாராவது அப்படி இருக்கிறீங்களா? ಇಲ್ಲಿ ಯಾರೇ ಇದ್ರು யாரா இருந்தாலும் ದಯವಿಟ್ಟು ಕುಡಿಬೇಡಿ. தயவுசெய்து குடிக்காதீங்க. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅಪನಂಬಿಗಸ್ತಿಕೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. உங்க குடும்பத்துல அவிசுவாசம் வந்துடும். ಅದು ಮೂರನೇದು. அது மூன்றாவது. ನೆಕ್ಸ್ಟ್ ವ್ಯಕ್ತಿ அடுத்த மனுஷன் ಸೊಲೊಮೋನ್. சாலமோன். ಸೊಲೊಮೋನ್ಗೆ ದೇವರು ಜ್ಞಾನ ಕೊಟ್ರು. சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். ಅವನ ಅಂತ ಜ್ಞಾನಿ ಹಿಂದೇನೂ ಇದ್ದಿಲ್ಲ, ಮುಂದೇನೂ ಇರಲ್ಲ. அவனை போல ஞானி முன்னாடி இருந்ததில்ல, அடுத்து இருக்க போறதும் இல்லை. ಆದ್ರೆ ಇವನು ಏನ್ ಮಾಡ್ದ? இவன் என்ன செய்தான்? ಕುಡಿದು ಬಿಟ್ಟ. குடிச்சிட்டான். ಕಡೆಗೆ ಏನಾದ? ಇವನು 1000 ಹೆಂಡತಿಗಳನ್ನ ಮಾಡ್ಕೊಂಡ. 1000 பொண்டாட்டி பண்ணிக்கிறான். ಇವನ್ ಜೀವಮಾನದಲ್ಲಿ ಮಾರಲ್ ಲೈಫ್ ಓಟೋಯ್ತು. இவனுடைய வாழ்க்கையில் யதார்த்தமான வாழ்க்கை புறப்பட்டு போனது. ಸೊ ನಿಮ್ಮ ಜೀವಮಾನದಲ್ಲಿ ನೀತಿ ಲೈಫ್, ಮಾರಲ್ ಲೈಫ್, ದೇವ್ರು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಭಕ್ತಿ ಲೈಫ್ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ ನೀವು ಕುಡಿದ್ರೆ. குடிச்சா நம்ம பக்தி உள்ள வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம விட்டு போயிடும். ಯಾರೋ ನನ್ನ ಹೋದ ವಾರ ಕೇಳ್ತಾ ಇದ್ರು, யாரோ பாஸ்டர் போன வாரம் கேட்டாங்க,
ಹೋದ ವಾರ ಕೇಳಿದ್ರು ನಾನು, போன வாரம் பாஸ்டர் கேட்டாங்க, ನಿಮ್ಮ ಲೈಫಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪನಾದ್ರೂ ಕುಡ್ದಿದ್ದೀರಾ ಅಂತ. பாஸ்டர் உங்க வாழ்க்கையில கொஞ்சமாவது குடிச்சிருக்கிறீங்களா? ಅದಕ್ಕೆ ನಾನಂದೆ, நான் சொன்னேன், ಕುಡ್ದಿದ್ದೀನಿ, குடிச்சிருக்கிறேன், ಅದು ನೀರು ಕುಡ್ದಿದ್ದೀನಿ, ஆனா தண்ணி குடிச்சிருக்கிறேன், ಬಟ್ ನಾನು ಕುಡಿಲಿಲ್ಲ. நான் குடிக்கல. ಇಲ್ಲ ಜಸ್ಟ್ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಸ್ವಲ್ಪನಾದ್ರೂ ಕುಡ್ದಿದ್ದೀರಾ. சின்ன பெக்காவது குடிச்சிருக்கீங்களா? ನಾನು ಹೇಳ್ದೆ ಇಲ್ಲ, ಕುಡಿಲಿಲ್ಲ. இல்ல, குடிக்கவே இல்லை. ಒಂದು ಚೂರಾದ್ರೂ ಕುಡಿಲಿಲ್ಲ. ஒரு பெக்கு கூட குடிக்கல. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவ பிள்ளைகளே, ಅಂತ ಕುಡಿ ಪಳಕಂ ಅಂದ್ರೆ ಕುಡಿ ಅಭ್ಯಾಸ ಯಾರಿಗಾದ್ರೂ ಇಲ್ಲಿದ್ರೆ, ಹೆಣ್ಮಕ್ಳು ಸಹ, ಕೆಲವು ಹೆಣ್ಮಕ್ಳು ಕುಡಿತಾರೆ ಈಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ, ಇಲ್ಲಿಲ್ಲ. சில பெண் பிள்ளைகளும் குடிக்கிறாங்க, இங்க இல்ல. ಏನ್ ಪರವಾಗಿಲ್ಲ ಬಿಡು ಅಂತ ಹೇಳಿ ಗಂಡ ತಂದು ಕೊಟ್ರೆ ಕುಡಿದು ಬಿಡ್ತಾರೆ. பரவாயில்ல விடுன்னு அவங்க புருஷன் எடுத்து வந்தா குடிச்சிடுறாங்க. ಅವ್ರು ನಡೆಯೋದ್ರಲ್ಲೇ ಗೊತ್ತಾಗ್ಬಿಡುತ್ತೆ, அவன் நடக்கிறதுலே தெரிஞ்சிடும். ಸೊ ಈಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಆ ಥರ ಪ್ರಾಕ್ಟೀಸು ಸಭೆ ಒಳಗಡೆ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದೆ. இந்த நாட்களில் சபையில அப்படி பிராக்டிஸ் வந்திருக்குது. ಸುಮಾರು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಬಂದಿದೆ. சும்மா சபையில வந்திருக்குது. ಕುಡಿದ್ರೆ ಏನು ತಪ್ಪು ಅಂತ ಬಂದಿದೆ. குடிச்சா என்ன தப்புன்னு வந்திருக்குது. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಕುಡಿಬಾರದು. தேவ பிள்ளைகளே, குடிக்க கூடாது. ಅಷ್ಟೇ, ದೇವರ ವಾಕ್ಯ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ. ಪೌಲನ ಮುಖಾಂತರ ಪವಿತ್ರಾತ್ಮ ನಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಕುಡಿಬಾರದು. பவுல் மூலியமா ஆவியானவர் சொல்லுகிறார், குடிக்க கூடாது என்றால் குடிக்க கூடாது. ನಿಮ್ಗೇನಾದ್ರೂ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇದ್ರೆ, உனக்கு அப்படிப்பட்ட நண்பர்கள் இருந்தால், ಅವರೇನಾದ್ರೂ ನೀವು ಕುಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ, அவங்க ஒருவேளை குடின்னு சொன்னா, ಮುಖ್ಯವಾಗಿ ಟೀನೇಜರ್ಸ್, ಯವನಸ್ಥರು ಇರೋದಾದ್ರೆ, முக்கியமாக இளம் வாலிபர்கள், ನಿಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೇರಣೆ ಮಾಡ್ತಾರೆ, உங்க நண்பர்கள் உங்களை தூண்டுவார்கள். ಸೊ ಈ 4 ಜನ ನೀವು ನೋಡಿದೀರಾ, இந்த 4 நபர்களை பார்த்தீங்க. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಶಾಪ ಬರುತ್ತೆ, குடும்பத்தில் சாபம் வரும், ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹುಟ್ಟಬಾರದವರು ಹುಟ್ಟುತ್ತಾರೆ, குடும்பத்தில் பிறக்காதவங்களா பிறப்பாங்க. ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಮ್ಯಾರೇಜ್ ಲೈಫ್ ಅಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತಿಕೆ ಇರಲ್ಲ, மேரேஜ் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை என்பது இருக்காது. ಮತ್ತೆ ಸೊಲೊಮೋನನ ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಭಕ್ತಿ ಜೀವನ ಹೊರಟೋಗ್ಬಿಡುತ್ತೆ. சாலமோனை போட உன் ஆவிக்கிற வாழ்க்கை உங்களை விட்டு போய்விடும். ನೋಡಿ, ಮೊನ್ನೆ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಯ್ತಲ್ಲ, 6 ಜನ ಕಾರ್ನಲ್ಲಿ ஆக்சிடென்ட் ஆச்சு, 6 பேர் கார்ல. ಅದ್ರಲ್ಲಿ ಡ್ರೈವ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದವ್ರು 2 ಕುಡಿದಿರೋರೆ. அதுல டிரைவ் பண்ணுவங்க 2 பேர் குடிச்சவங்க. ಒಬ್ಬನು ದೇವ್ರ ಮಗ, ஒருத்தர் அதுல கர்த்தருடைய பிள்ளை, ಆ ಕಾರಲ್ಲಿ ಇದ್ದವನು, அந்த கார்ல இருந்தவன், ಇಲ್ಲೇ ಕಮ್ಮನಹಳ್ಳಿಯಲ್ಲಿ ಇದ್ದವನು. கம்னல்ல தான் இருந்தவன். ಅವನು ಅವ್ರ ಅಮ್ಮ ಬಂದು 2 ಗಂಟೆಗೆ 1 ಗಂಟೆಗೆ ಅವನ್ನ ಬಂದು ನೋಡ್ತಾರೆ, ಅವ್ನು ನಿಧಾನೋ ಇಲ್ವೋ ಅಂತ. அவங்க அம்மா வந்து பாக்குறாங்க, அவன் நல்லா தான் இருக்கிறானா இல்லையான்னு, ಅವ್ನು ಮಲಗಿದಾನೋ ಇಲ್ವೋ ಅಂತ ನೋಡ್ತಾರೆ. அவன் தூங்கிறானா இல்லையான்னு பார்த்தாங்க. ಆದ್ರೆ ತಿರುಗಿ 6 ಗಂಟೆಗೆ ಅಮ್ಮ ಎದ್ದೋಳೋದಕ್ಕೆ ಫೋನ್ ಬರುತ್ತೆ, ಅವ್ನು ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ಟ. ஆனா 6 மணிக்கு எழும்ப ஃபோன் வருது, பார்த்தா அவன் மரித்து போயிருந்தான். ಯಾಕಂದ್ರೆ ಕುಡಿದವನ ಜೊತೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟ. ஏன்னா குடிக்காரனோட அவன் போயிருந்தான். ಅಂತ ವಾಸನೆ ಹತ್ರ ಬಂದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಹೋಗ್ಬೇಡಿ. ಅದು அந்த வாசனை வந்து அவங்ககிட்ட போகாதீங்க. ಆದ್ರೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿರ್ರಿ, ஆனா ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருங்க. ಸರಿ, ಈಗ ನೆಕ್ಸ್ಟ್ ಪ್ರಶ್ನೆ ಏನಂದ್ರೆ, ವಿಜಯ್ ಬ್ರದರ್ ಓದ್ತೀರಾ? ನೆಕ್ಸ್ಟ್ ಪ್ರಶ್ನೆ, அடுத்த ಕೇಳ್ವಿ என்ன பாக்குறீங்களா? ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇದರ ಅರ್ಥಗಳೇನು? ಸರಿ, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಕುಡಿದು ಮತ್ತರಾಗಬೇಡಿ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಅನೇಕ ಅರ್ಥಗಳಿದೆ. குடிச்சு வெறி கொள்ளுவதற்கு அநேக அர்த்தங்கள் வேதம் சொல்லுகிறது. ಇವತ್ತು ಆ ಅರ್ಥಗಳನ್ನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. இன்றைக்கு அந்த அர்த்தங்களை நாம் பார்க்கலாம். ಒಂದನೇದು ಏನಂತಂದ್ರೆ, ಅಲ್ಲೇ ಬರೆದಿದೆ ನೋಡಿ, ಜ್ಞಾನೋಕ್ತಿ 21ನೇ ವಚನ ಓದ್ರಿ. ದ್ರಾಕ್ಷರಸವು ಪರಿಹಾಸ್ಯ, ಮದ್ಯವು ಕೂಗಾಟ, ಇವುಗಳಿಂದ ಓಲಾಡುವವನು ಜ್ಞಾನಿಯಲ್ಲ. திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபான அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. ಸರಿ, ಈ ಕುಡಿಯೋನು ನೆಟ್ಟಿಗೆ ನಡೆಯಲ್ಲ ಅಂತ ಅರ್ಥ. இந்த குடிக்காரன் நேரம் நடக்க மாட்டான். ಇದು ಯಾರು ಬರ್ದಿರೋದು? இது யார் எழுதப்பட்டது? ಕುಡಿದವನೇ ಬರ್ದಿರೋದು. குடிக்காரனே எழுதுனது. ಯಾರು ಕುಡಿದನೋ ಅವನೇ ಬರ್ದಿರೋದು. யார் குடிக்கிறானோ அவனே எழுதினது. ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಇದೆ ನೋಡ್ರಿ, அவனுக்கு அனுபவம் இருக்குது பாருங்க. ಅದು ಪರಿಹಾಸ್ಯ ಮಾಡುತ್ತೆ, அது பரிகாசம் செய்யுமா, ಮನೆಯಲ್ಲಿ ಕೂಗಾಟ ಮಾಡುತ್ತೆ, வீட்டுல சத்தமிடுமா, ಮತ್ತೆ ಅವನು ಜ್ಞಾನಿನೇ ಅಲ್ಲ ಅಂತ. அவன் ஞானியே கிடையாதான். ಸೊ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಅಂತ ಒಂದು ಅಭ್ಯಾಸ ಯಾರಿಗಾದ್ರೂ ಇಲ್ಲಿದ್ರೆ, அப்படிப்பட்ட பழக்கம் ஒருவேளை யாருக்காவது இருந்தால் ದಯವಿಟ್ಟು ದೇವರನ್ನ ಕೇಳ್ರಿ, தயவுசெய்து கர்த்தர்கிட்ட கேளுங்க. ಸ್ವಾಮಿ, ಈ ಒಂದು ಅಭ್ಯಾಸದಿಂದ ನನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡು ಸ್ವಾಮಿ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பழக்கத்திலிருந்து விடுதலையாக்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ಸರಿ, ಈಗ ನಾನು ನಿಮಗೆ ಈ ಒಂದು ಕುಡಿದು ಮತ್ತರಾಗಬೇಡ್ರಿ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಕೆಲವು ಅರ್ಥಗಳನ್ನ ಕೊಡ್ತೇನೆ ನಾನು. குடித்து வெறி கொள்ளாதீர்கள், இதை குறித்து சில அர்த்தங்களை கொடுக்கிறேன். ನಾವು ಎಫೆಸ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನ ಮಾತ್ರ ಓದೋಣ. எபேசியர் 5:18 நாம் வாசிக்கலாம். ರಾಜೇಂದ್ರ ಓದ್ತೀಯ? ಎಫೆಸ 5:18, ಬರೀ 18 ಮಾತ್ರ ಓದ್ರಿ. ಮದ್ಯಪಾನ ಮಾಡಿ ಮತ್ತರಾಗಬೇಡಿರಿ, ಅದರಿಂದ ಪಟಿಂಗತನವು ಕಟ್ಟುತ್ತದೆ. ಆದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿದ್ದು ಕೀರ್ತನೆಗಳಿಂದಲೂ ಆತ್ಮ ಸಂಬಂಧವಾದ ಪದಗಳಿಂದಲೂ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು
ಮಾತಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಕರ್ತನಿಗೆ ಗಾನ ಮಾಡುತ್ತಾ ಕೀರ್ತನೆ ಹಾಡುತ್ತಾ ಯಾವಾಗಲೂ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಿಗೋಸ್ಕರ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತಾ ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಭಯಪಡುವವರಾಗಿ. ಸಾಕಪ್ಪ. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. ರೈಟ್. ಸೊ ಇಲ್ಲಿ ನಾವು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡೋದಕ್ಕೆ ತದ್ವಿರುದ್ಧವಾದದ್ದೇ ಕುಡಿದು ಮತ್ತರಾಗುವುದಕ್ಕೆ ಅರ್ಥ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ನೆಕ್ಸ್ಟ್ ಕ್ಲಿಪ್ ನೋಡೋಣ. ನೋಡೋಣ ಏನು ಇದರ ಅರ್ಥ ಅಂದರೆ, ಅರ್ಥ என்னவென்றால், ಒಂದನೇದಾಗಿ ஒன்றாவது ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡೋದಕ್ಕೆ ತದ್ವಿರುದ್ಧವಾದದ್ದೇ ಕುಡಿದು ಮತ್ತರಾಗುವುದಕ್ಕೆ ಅರ್ಥ. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதற்கு விரோதமான காரியம்தான் இந்த குடிச்சு வெறி கொள்வது. ಯಾರು ಕುಡಿತಿರೋ ಅವರು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ತುಂಬಲ್ಪಡಕ್ಕಾಗಲ್ಲ. யாரு குடிக்கிறாங்களோ அவங்க ஆவியானவரால் நிரப்பப்பட முடியாது. ಬಲದಿಂದಲ್ಲ, ಪರಾಕ್ರಮದಿಂದಲ್ಲ, ನನ್ನ ಆತ್ಮನಿಂದಲೇ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆದಿದೆ. பலத்தினாலமல்ல, பராக்கிரமத்தினாலல்ல, என் ஆவினால் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ನಡೆಯೋದು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ. உம்முடைய குடும்பம் நடத்துவது ஆவியானவரால. ಒಂದು ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತನೇ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿರುವುದು. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை தான் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ನಾವು ಸೇವೆ ಮಾಡೋದೇ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿಯಿಂದ. நாம் ஊழியம் செய்வதே ஆவியானவர் வல்லமையினால. ಆದ್ರೆ ಕುಡಿದು ಬಿಟ್ರೆ, ஆனா குடிச்சா ಪವಿತ್ರಾತ್ಮ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲ್ಲ. ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவ பிள்ளைகளே, ಯಾಕೆ ಅನೇಕರು ಡಿಪ್ರೆಷನ್ ಒಳಗಾಗ್ತಾರೆ? ஏன் அநேக பேர் டிப்ரெஷனுக்கு ஆளாறாங்க? ಯಾಕೆ ಅನೇಕರು ನಿರಾಶೆಗೆ ಒಳಗಾಗ್ತಾರೆ? ஏன் ಅನೇಕ பேர் ಸೋರ್ந்து போறாங்க? ಯಾಕಂದ್ರೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ಇಲ್ಲ. ஆவியானவர் உள்ள இல்ல. ಪವಿತ್ರಾತ್ಮ ಇಲ್ಲದೆ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು? பரிசுத்த ஆவியானவர் இல்லாத காரணம் என்ன? ಈ ಎಫೆಸದವರು ಕುಡಿತಾ ಇದ್ರು. இந்த எபேசியர் குடிக்காரர்களா இருந்தாங்க. ಹೊರಗಡೆ ಜನ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು ಅದನ್ನೇ ಇವರು ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. வெளி ஜன என்ன செய்தாங்களோ அதையே இவங்களும் செய்வாங்க. ಸೋ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவ பிள்ளைகளே, ನಾವು ಹೊರಗಡೆ ಜನರ ತರ ಜೀವಿಸಬಾರದು. நாம் உலகத்தார் போல வெளியே இருக்க ஜனம் போல வாழக்கூடாது. ಅವ್ರಂಗ ಮಾಡ್ತಾರೆ, அவங்க அப்படி செய்றாங்க, ಅವರ ಸಂಪ್ರದಾಯ ಹಂಗಿದೆ, அவங்க சம்பிரதாயம் அப்படி. ಆದ್ರೆ ನಾವು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಹೊಂದಾಗ ಅದನ್ನೆಲ್ಲ ಮುಳುಗಿಸ್ಬಿಟ್ವಿ. ನಾವು ஞானஸ்நானம் எப்போ எடுத்தோமோ அதெல்லாம் நம்ம மூழ்கடித்து விட்டோம். ಹೀಗಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮ ನನ್ನ ನಿನ್ನ ಜೀವಮಾನದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಈ ಕುಡಿಯ ಒಂದು ಅಭ್ಯಾಸ ಅಡ್ಡಿ ಮಾಡುತ್ತೆ. பரிசுத்த ஆவியான உனக்குள் எனக்குள் வாசம் செய்ய இந்த குடி அது தடை பண்ணும். ಸರಿ, ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ಇದಕ್ಕೆ ಇನ್ನು ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳು ನೋಡೋಣ. இன்னும் சில வார்த்தைகளை பார்க்கலாம். 1 ಕೊರಿಂಥ 15 1 கொரிந்தியர் 32ರಿಂದ 34. 15வது அதிகாரம் 32 34 வரை. 1 ಕೊರಿಂಥ 15 32ರಿಂದ 34 ಓದ್ರಿ. ಓದ್ತೀರಾ? ರವಿ ಓದಪ್ಪ. ನಾನು ಎಫೆಸದಲ್ಲಿ ಮೃಗಗಳೊಂದಿಗೆ ಯುದ್ಧ ಮಾಡಿದ್ದು ಕೇವಲ ಮನುಷ್ಯಾಭಿಪ್ರಾಯದಿಂದಾದರೆ ನನಗೇನು ಪ್ರಯೋಜನ? ಸತ್ತವರು ಎದ್ದು ಬರುವುದಿಲ್ಲವಾದರೆ ತಿನ್ನೋಣ, ಕುಡಿಯೋಣ, ನಾಳೆ ಸಾಯುತ್ತೇವಲ್ಲ. ಮೋಸ ಹೋಗಬೇಡಿರಿ. ದುಸ್ಸಾಹಸವು ಸದಾಚಾರವನ್ನು ಕೆಡಿಸುತ್ತದೆ. ಇಂಥ ಅಮಲಿನಲ್ಲಿದ್ದೇ ನೀತಿವಂತರಾಗಿರ್ರಿ. ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಿರಿ. ಕೆಲವರಿಗೆ ದೇವರ ವಿಷಯದಲ್ಲಿ ಜ್ಞಾನವೇ ಇಲ್ಲ. ನಿಮಗೆ ನಾಚಿಕೆ ಹುಟ್ಟಿಸಬೇಕೆಂದು ಇದನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. நான் எபிசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷ வழக்கமாய் சொல்கிறேன். அப்படி போராடுகிறதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்கிறேன். ಕುಡಿಯೋದು ಅಂದ್ರೆ ಅರ್ಥ ಏನು ಗೊತ್ತಾ? குடிக்கிறதுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ಯಾವಾಗಲೂ ಪಾರ್ಟಿ, எப்பவுமே பார்ட்டி ஃபங்க்ஷன். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅದಕ್ಕೆ? ದುಂದೌತಣ ಅಂತಾರೆ. ஆடம்பரம் வாழ்க்கைன்னு தமிழ்ல சொல்லுவோம். ಯಾವಾಗಲೂ ಪಾರ್ಟಿ, எப்பவுமே ஆடம்பரம் தான். ಕೆಲವರು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ கம்னல்ல பாத்தீங்களா? ಬೆಳಿಗ್ಗೆ 4 ಗಂಟೆವರೆಗೂ ತಿಂತಾನೆ ಇರ್ತಾರೆ. காலைல 4 மணி வரைக்கும் சாப்பிட்டே இருக்காங்க. ಅವ್ರಿಗೆ ಎಷ್ಟು ಹೊಟ್ಟೆಗಳಿದೆಯೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவங்களுக்கு எப்படிதான் வயிறு இருக்குதோ தெரியல. ನೋಡಿ, ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ ಲೋಟನ್ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡುವಾಗ, இங்க லோத்து குறித்து பார்க்கும் பொழுது, ಲೋಟನ್ ಕಾಲದಲ್ಲಿ ತಿಂತಾ ಇದ್ರು, ಕುಡಿತಾ ಇದ್ರಂತೆ. லோத்துடைய காலத்தில் குடித்தார்கள், புசித்தார்கள். ಸೋದೋಮ್ ಗೋಮರ ಪಟ್ಟಣದ ಮೇಲೆ ಬೆಂಕಿ ಬರೋವರೆಗೂ ತಿಂತಾ ಇದ್ರು, ಕುಡಿತಾ ಇದ್ರು. சோதோம் கோமர பட்டணத்து மேல அக்கினி இறங்குவ மட்டும் குடித்தலும் புசித்தலுமா இருந்தது. ದೇವರು ನನಗೆ 2 ಕಾರ್ಯ ಸೇವೆಗೆ ಬರಬೇಕಾದ್ರೆ ಹೇಳಿದ್ರು. தேவன் எனக்கு ஊழியத்துக்கு வரும்பொழுது 2 காரியத்தை சொன்னார். ஒன்று, ಎಕ್ಸ್ಪೆನ್ಸಿವ್ ಫುಡ್ ತಿನ್ಬೇಡ. அதிகமா விலை உயர்ந்த
உணவு சாப்பிடாத. ಅದು ದೇವ್ರು ನನಗೆ ಹೇಳಿರೋದು. அது கர்த்தர் எனக்கு சொன்னது. 35 ವರ್ಷದಿಂದ ಅದನ್ನು ಪಾಲಿಸ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ. 35 வருஷமா அதை நான் பின்தொடர்கிறேன். ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಎಕ್ಸ್ಪೆನ್ಸಿವ್ ಫುಡ್ ಇಲ್ಲ. எங்க வீட்டில் எக்ஸ்பென்சிவ் ஃபுட் இல்லை. ಯಾರಾದರೂ ಕೊಟ್ಟರೆ ತಿಂತೀನಿ. யாராவது கொடுத்தா சாப்பிடுவேன். ಆದರೆ ನಾನು ಅದಕ್ಕೆ ಖರ್ಚು ಮಾಡಲ್ಲ. நானும் செலவு செய்ய மாட்டேன். ಎಕ್ಸ್ಪೆನ್ಸಿವ್ ಫುಡ್ ಅದಕ್ಕೆ ದುಡ್ಡು ನಾನು ಖರ್ಚು ಮಾಡಲ್ಲ. எக்ஸ்பென்சிவ் ஃபுட் அதிகமான விலை உயர்ந்த உணவு நான் செலவே பண்ண மாட்டேன். ಎರಡನೇದು, ரெண்டாவது, ಬಿ ಸಿಂಪಲ್. ரொம்ப எளிமையான வாழ்க்கை. ಸಿಂಪಲ್ ಆಗಿ எளிமையான வாழ்க்கை. ಇದು ಎರಡು ಕಾರ್ಯ ದೇವ್ರು ನನಗೆ ಹೇಳಿದ್ರು. இது ரெண்டு காரியத்தை தேவன் கற்றுக் கொடுத்தார். ಅದನ್ನ ನಾನು 35 ವರ್ಷದಿಂದ ಪಾಲಿಸ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ. அது 35 வருஷமா நான் பின்தொடர்கிறேன். ನಿಮ್ಗೆ ಅನಾಯಿಂಟಿಂಗ್ ಇರಬೇಕಾದ್ರೆ உனக்கு அபிஷேகம் வேண்டுமானால் ಇದು ಎರಡು ಕಾರ್ಯ ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯ. ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம். ಒಂದು, ಜಾಸ್ತಿ ಎಕ್ಸ್ಪೆನ್ಸಿವ್ ಫುಡ್ ನ ಹುಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಡ್ರಿ. அதிகமான விலை உயர்ந்த உணவு தேடி போகாத. ನಿಮ್ಮ ಆದಾಯಕ್ಕೆ ಮೀರಿ ಹೋಗಿ ಊಟ ತಿನ್ಬೇಡ್ರಿ. உங்க ஆதாயத்துக்கு வருமானத்துக்கு மீறி நீ போய் புசிக்காத. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಅದನ್ನು ಕಲಿಸಲೂ ಬೇಡ್ರಿ. உங்க பிள்ளைகளை அது கற்றும் கொடுக்காதீங்க. ಯಾರಾದ್ರೂ ಕೊಟ್ರೆ ಓಕೆ, யாராவது கொடுத்தா ஓகே, ಬಟ್ ನಿಮ್ಮ ಆದಾಯದಲ್ಲಿ ದಯವಿಟ್ಟು ಎಕ್ಸ್ಪೆನ್ಸಿವ್ ಫುಡ್ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ. உங்களுடைய ஆதாயத்துல இவ்வளோ விலை உயர்ந்த உணவு சாப்பிடாதீங்க. ಸೊ ದುಂದೌತನ ಕರೆಕ್ಟ್ ಇದೇನೆ. ಆಲ್ವೇಸ್ ಪಾರ್ಟಿ. ಕೆಲವರು ನೋಡ್ರಿ ಆಲ್ವೇಸ್ ಪಾರ್ಟಿ, எப்பொழுதுமே ஆடம்பரம். ಇದು ಏನು ಜಾಸ್ತಿ ಎಕ್ಸ್ಪೆನ್ಸಿವ್ ಫುಡ್, அதிகமான விலை உயர்ந்த உணவு காரியங்கள், ಅದರಿಂದ ಅನಾಯಿಂಟಿಂಗ್ ಹೋಗುತ್ತೆ. அதனால அபிஷேகமே போய்விடும். ನಾನಂತೂ ಅದಕ್ಕೆ ಖರ್ಚು ಮಾಡಲ್ಲ. நான் பாஸ்ட் செலவே பண்ண மாட்டார். ಅದಕ್ಕೆ ಖರ್ಚೇ ಮಾಡಲ್ಲ ನಾನು. செலவே பண்ணக்கூடாது. ಸೊ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳ, ಎಷ್ಟೋ ಯವನಸ್ಥರು ಇವತ್ತು ಅವರಿಗೆ ಎಕ್ಸ್ಪೆನ್ಸಿವ್ ಫುಡ್ ಇರಬೇಕು. எத்தனையோ வாலிபர்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பென்சிவ் ஃபுட் இருக்குது. ಎಲ್ಲಾನು ಬರೀ ಎಕ್ಸ್ಪೆನ್ಸಿವ್ ಫುಡ್. எல்லாம் விலை உயர்ந்த உணவு தான். ಅಡುಗೆ ಮಾಡ್ರಿ, வீட்டில் சமையல் செய்யுங்க, ಮನೇಲಿ ಇರೋದು ತಿನ್ರಿ. வீட்டில் இருக்குது சாப்பிடுங்க. ಯಾಕೆ ಹೊರಗಡೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಎಕ್ಸ್ಪೆನ್ಸ್ ಆಗಿ ನೀವು ಖರ್ಚು ಮಾಡಿ ಕಡೆಗೆ ಯಾಕೆ ಸಾಲ್ಗಾರರಾಗ್ತೀರಾ? ஏன் வெளியே போயிட்டு விலை உயர்ந்தது சாப்பிட்டு நீங்க ஏன் கடன்காரனா மாறணும்? ಅನೇಕರು ಈ ತರ ಯವನಸ್ಥರು ಈಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಅದೊಂದು ಟ್ರೆಂಡ್ ಆಗಿ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. இன்றைக்கு அநேக வாலிபர்களுக்கு ட்ரெண்டாய் மாறிவிட்டது. ಅದು ಶರೀರ ಭಾವದ ಕರ್ಮ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. அது மாம்சத்தின் இச்சைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ನಾನು ನನ್ನ ಹಣನ ಅದಕ್ಕೆ ಖರ್ಚು ಮಾಡಲ್ಲ. நான் என்னுடைய பணத்தை அதுக்கு செலவு பண்ண மாட்டேன். 35 ವರ್ಷದಿಂದ ಅದನ್ನು ಪಾಲಿಸ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀನಿ. 35 வருஷமா நான் அதை கரைப்பிடித்து கொண்டு வருகிறேன். ಎರಡನೇದು, ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು ಸಿಂಪಲ್ ಆಗಿರಕ್ಕೆ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀನಿ. ரெண்டாவது, முடிந்த அளவுக்கு எளிமையான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். ಎಷ್ಟು ಸಿಂಪಲ್ ಆಗುತ್ತೋ ಅಷ್ಟು ಸಿಂಪಲ್. எவ்வளவு எளிமையான வாழ்க்கையோ அந்த அளவு எளிமையான வாழ்க்கை. 50-60 ವಯಸ್ಸಿಂದ ನಾನು ಸೇಮ್ ಕಟ್ಟಿಂಗ್ಗೆ. 50 வயசு 50 ವಯಸ್ಸಿಂದ 50 வயசுல இருந்து சேம் கட்டிங் தான். சேம் கட்டிங். சேம் கட்டிங் தான். யார் சொன்னாலும் சொல்ல விட்டாலும் இது எனக்கு நல்லது உங்களுக்கு நல்லா ಇಲ್ಲ ನಾ சொன்னாலும் நான் ಸೇಮ್ ಕಟ್ಟಿಂಗ್ தான். ಯಾರು ಹೇಳಿದ್ರು ಇದು ಚೆನ್ನಾಗಿದೆ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಸೇಮ್ ಕಟ್ಟಿಂಗ್. ಒಂದು 6 ತಿಂಗಳಿಂದ ನನ್ನ ಮೊಮ್ಮಗ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய பேரன் ಬಂದು ನನಗೆ ಹೇಳ್ದ, என்கிட்ட வந்து சொன்னா, ಅಪ್ಪ ಏನ್ ನಿಮ್ದು ಕಟಿಂಗ್ ಹಿಂಗಿದೆ? என்னப்பா உங்க கட்டிங் எப்படி இருக்குது? ನೋಡಿ ಮೊಮ್ಮಗ 10 ವಯಸ್ಸವನು ನನಗೆ ಬಂದು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. 10 வயசு பையன் என்ன பார்த்து சொல்றான், ಅಪ್ಪ ಏನಪ್ಪ ಕಟ್ಟಿಂಗ್? என்னப்பா கட்டிங் இது? ನಿಂಗೆ ಇವಳೋ ಪೆರಿಯವರು, ನೀವು ಇಷ್ಟು ದೊಡ್ಡವರು. ಪೆರಿಯವರು ಅವರ್ತಾ ದೊಡ್ಡವರು ಅವರಪ್ಪ. ಅವ್ರು ಏನಕ್ಕೆ ஒரு காரியத்தை கற்று கொடுத்தாங்க. ಅವರು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಕಲಿಸ್ಕೊಟ್ರು. ரொம்ப ಸಿಂಪಲ್ ಆಗಿ ಇருந்து பெரிய ಅನಾಯಿಂಟಿಂಗ್ ಇರ್ಕೋಣ. ತುಂಬಾ ಸಿಂಪಲ್ ಆಗಿದ್ದು ದೊಡ್ಡ ಅಭಿಷೇಕ ಇರಬೇಕು. ஹalleluya ஹalleluya. சோ ಸಿಂಪಲ್ ಆಗಿರ್ರಿ, ಅನಾಯಿಂಟಿಂಗ್ ಜಾಸ್ತಿ ಆಗಿ. ಸಿಂಪಲ್ இருக்கணும், ಅಭಿಷೇಕ அதிகமா ಸೊ இருக்கணும். ನಿಮಗೆ ಬರುವಂತ ಹಣದಲ್ಲಿ ದಯವಿಟ್ಟು ಎಕ್ಸ್ಪೆನ್ಸಿವ್ ಫುಡ್ಗೆ ಹುಡುಕೊಂಡು ಹೋಗಬೇಡಿ. உங்களுக்கு வருகிற பணத்துக்கு விலை உயர்ந்த உணவு தேடி போகாதீங்க. ಸರಿ, ನೆಕ್ಸ್ಟ್ அடுத்து 4ನೇದು. நான்காவது, ಎಸ್, ದಯವಿಟ್ಟು ಮ್ಯಾಥ್ಯೂ ಬ್ರದರ್ ಓದ್ತೀರಾ? ಇಂಗ್ಲಿಷ್ನಲ್ಲಿ ಓದ್ರಿ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ರಿ. ಎಕ್ಸೆಸ್ ಆಫ್ ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್, ಹೆಚ್ಚಿನ ಮನರಂಜನೆ. ಕುಡಿದು ಮತ್ತರಾಗಬೇಡ್ರಿ ಅನ್ನೋದಕ್ಕೆ 4ನೇ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ, குடித்து வெறி கொள்ளாதீர்கள் என்றதுக்கு 4வது அர்த்தம் என்னவென்றால், ಹೆಚ್ಚಿನ ಮನರಂಜನೆ, அதிகமான களி கூறுதல். ಬರೀ ಆಟ 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 ಆಟ, வெறும் ஆடம்பரம் ஆடம்பரம் ஆடம்பரம். ಇವತ್ತು ಎಷ್ಟೋ ಮಕ್ಕಳು ಆ ರೀತಿ ಇದ್ದಾರೆ. இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்க. ಮೊಬೈಲ್ನಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಆಟಗಳನ್ನ ನೋಡ್ತಾರೆ. மொபைலில் அப்படிப்பட்ட கேம்ஸை பார்க்குறாங்க. ಗೇಮ್ಸ್ கேம்ஸ் ಅದು ಇರಬಾರ್ದು. அது இருக்கக்கூடாது.
ಅದೇ ಕುಡಿದು ಮತ್ತರಾಗಬೇಡ್ರಿ ಅಂತ ಅರ್ಥ. அதுதான் குடித்து வெறி கொள்ளாதீர்கள் என்று அர்த்தம். ಬರೀ ವೈನ್ ಕುಡಿಯೋದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, வெறும் இந்த வைன் குடிக்கிறது அல்ல, ಎಂಡ ಸಾರಾಯಿ ಕುಡಿಯೋದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, அது சாராயம் குடிக்கிறது அல்ல, ಎಕ್ಸೆಸ್ ಆಫ್ ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್. ಇದು ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರ್ಬೇಕು. அதிகமான களி கூறுதல் ஆடம்பரம் அதுவும் குடிக்கு சமம். ಸರಿನಾ? ಯಾರಾದ್ರೂ ಗೇಮ್ಸ್ ಆಡ್ತಾ ಇದ್ದೀರಮ್ಮ ಇಲ್ಲಿ? யாராவது கேம் ஆடுறீங்களா? ಇಲ್ಲ? ಸರಿ, ಪರವಾಗಿಲ್ಲ, ನೀವೇನು ಹೇಳೋದು ಬೇಡ. நீங்க ஒன்றும் சொல்றது இல்லை, தேவையில்லை. ಬಟ್ ಎಷ್ಟೋ ಜನ ಬೈಬಲ್ ಓದಲ್ಲ, எத்தனையோ பேர் பைபிள் வாசிப்பதில்லை, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲ್ಲ, ஜெபிப்பதில்லை, ಬರೀ ಜಾಸ್ತಿ ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್, அதிகமாக என்டர்டைன்மெண்ட். ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರ್ಬೇಕು, ஜாகிரதையா இருங்க. ಈಗ ನಾನು ವಾಲಿಬಾಲ್ ಆಡ್ತೀನಿ. பாஸ்டரும் வாலிபால் ஆடுறாரு. ನನಗೆ ವಾಲಿಬಾಲ್ ಅಂದರೆ ತುಂಬ ಇಷ್ಟ. வாலிபால்னா ரொம்ப இஷ்டம். ಬಟ್ ಯಾವಾಗಲೂ ಆಡಲ್ಲ. ஆனால் எப்பவுமே ஆடுறதில்ல. ಯಾವಾಗ ನಾನು ಸಾಸ್ಲಿಗೆ ಹೋಗ್ತೀನೋ ಆವಾಗ ಸಾಯಂಕಾಲ ಮಕ್ಕಳ ಜೊತೆ ಆಡ್ತೀನಿ. எப்போ சாஸ்லுக்கு போடுறனோ அப்போ பிள்ளைகளோட ஆடுவேன், அவ்வளோதான். ಯಾವುದೋ 1 hour ಆಡ್ತೀನಿ, 1 மணி நேரம் ஆடுவேன். ಆದರೆ ಮೊಬೈಲ್ನಲ್ಲಂತೂ ನನಗೆ ಗೇಮ್ ಅನ್ನೋದೇ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் ಮೊಬೈಲ್ கேம் என்பதே எனக்கு தெரியாது. ಎಷ್ಟೋ ಜನ ಇವತ್ತು ಗೇಮ್ನಲ್ಲಿ ಟೈಮ್ ಕಳೆದು ಕಡೆಗೆ ದೇವರೊಂದಿಗೆ ಅನ್ಯೋನ್ಯತೆಯನ್ನು ಕಳ್ಕೊಂಡವರು ಎಷ್ಟೋ ಜನ ಇದ್ದಾರೆ. எத்தனையோ பேர் கேம்ல நேரத்தை செலவு செய்து தேவனோட ஐக்கியத்தை இழந்து விட்டார்கள். ಸೊ ಕುಡಿದು ಮತ್ತರಾಗೋದಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ಅರ್ಥ ಹೆಚ್ಚಿನ ಮನರಂಜನೆ, ಎಕ್ಸೆಸ್ ಆಫ್ ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್. குடித்து வெறி கொள்ளாதீர்களுக்கு ரெண்டாவது அர்த்தம் அதிகமான களி கூறுதல், என்டர்டெயின்மெண்ட். ಈಗ ಕ್ರಿಕೆಟ್ ನೋಡ್ತೀರಾ, இப்போ கிரிக்கெட் பார்ப்பீங்க, ಫುಟ್ಬಾಲ್ ನೋಡ್ತೀರಾ, ஃபுட்பால் பார்ப்பீங்க, ವಾಲಿಬಾಲ್ ನೋಡ್ತೀರಾ, வாலிபால் பார்ப்பீங்க, ಏನಾದ್ರೂ ಒಂದು ಗೇಮ್ ನೋಡ್ತೀರಾ, ஏதாவது கேம் பார்ப்பீங்க. ಭಾಳ ಕಡಿಮೆ ಇರಬೇಕು. ಅದಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಟೈಮ್ ಕಳೀಬಾರ್ದು, அதுக்கே உங்க நேரத்தை செலவு செய்யக்கூடாது, ಅದನ್ನೇ ಜಾಸ್ತಿ ಮಾಡಬಾರ್ದು, அத்தி அதிகமாக பார்க்கக்கூடாது, ಅದು ಎಕ್ಸೆಸ್ ಆಗೂ ಇರಬಾರ್ದು, அது எக்ஸஸ் ஆக இருக்கவும் கூடாது. ಎಷ್ಟೋ ಜನ ಆ ಥರ ಇದ್ದಾರೆ, ಇಲ್ಲೂ ಇದ್ದಾರೆ. எத்தனையோ பேர் இங்கே அப்படி இருக்கிறீங்க. ದೇವ್ರ ಹತ್ರ ಕೇಳ್ರಿ, கத்தர்ட்ட கேளுங்க, ದೇವರೇ ನನಗೆ ಕಂಟ್ರೋಲ್ ಕೊಡು ದೇವ್ರೇ. ஆண்டவரே எனக்கு கண்ட்ரோல் கொடுப்பா. ಆಮೇನ್, அமேன். ಸರಿ. 5ನೇ ಅರ್ಥ, அஞ்சாவது ಕುಡಿದು கருத்து, ಮತ್ತರಾಗಬೇಡ್ರಿ ಅನ್ನಕ್ಕೆ 5ನೇ ಅರ್ಥ. குடித்து வெறி கொள்ளாதீர்கள் என்ற அஞ்சாவது அர்த்தம். ಪ್ರಿಯ, ಓದಮ್ಮ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಮ್ಮ, ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ರು ಇಲ್ಲಿ ಓದ್ರಿ. ವ್ಯರ್ಥವಾದ ವಿಷಯಗಳಿಗೆ ಸಮಯವನ್ನೇ ವ್ಯರ್ಥಗೊಳಿಸೋದು, ಇದು 5ನೇ ಅರ್ಥ. ಕುಡಿದು ಮತ್ತರಾಗಬೇಡ್ರಿ ಅನ್ನಕ್ಕೆ 5ನೇ ಅರ್ಥ. வீணான காரியங்களுக்கு நேரத்தை செலவு செய்வது, இது குடித்து வெறி கொள்வதுக்கு அஞ்சாவது அர்த்தம். ವೇಸ್ಟ್ ಮಾಡೋದು, வேஸ்ட் பண்ணுவது. ಯಾವುದು ವೇಸ್ಟೋ ಅದನ್ನು ವೇಸ್ಟ್ ಮಾಡೋದು, எது வேஸ்ட்டோ அதை வேஸ்ட் பண்ணுவது, ಅದಕ್ಕೆ ಹಣವನ್ನ ಖರ್ಚು ಮಾಡೋದು, அதுக்கு அதிகமான பணத்தை செலவு செய்யறது. ಗಾಡಿ ಇದೆಯಾ, ஒரு வண்டி இருக்குதா, ಚೆನ್ನಾಗಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, நல்லா வச்சுக்கோ. ಅದು ಇನ್ನೇನು ಹೊರಟೋಗ್ತಾ ಇದೆ ಮಾರ್ಬಿಡ್ರಿ. அது இன்னும் பாழாக போதா வித்துடு, ವೇಸ್ಟ್ ಮಾಡಬೇಡ್ರಿ, வேஸ்ட் பண்ணாதீங்க. ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಷ್ಟು ಜನ ಇವತ್ತು ನಿಮಗೆ ಒಂದು ವೇಳೆ ಒಳ್ಳೆ ಸಂಬಳ ಬರ್ತಾ ಇರಬಹುದು, ஒருவேளை நல்ல வருமானம் வந்திருக்கலாம். ದಯವಿಟ್ಟು ಯಾವುದನ್ನು ವೇಸ್ಟ್ ಮಾಡಬೇಡಿ. தயவுசெய்து எதையும் வீணாக்காதீங்க. ನಿಮ್ಮ ಹಣ, உங்க பணம், ನಿಮ್ಮ ಸಮಯ, நேரம், ನಿಮ್ಮ ಆರೋಗ್ಯ, உங்க சுகம், ನೀವು ಗಳಿಸಿದಂತ ಹಣನೇ ಇರಬಹುದು, நீங்க சம்பாதித்த பணமா இருக்கலாம், ಆದ್ರೆ ವೇಸ್ಟ್ ಮಾಡಿ. ஆனா வீணாக்காதீர்கள். ನಿಮಗಾಗಿ ಉಪಯೋಗಿಸ್ರಿ, உங்களுக்காக பயன்படுத்துங்க, ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಉಪಯೋಗಿಸ್ರಿ, தேவனோட ராஜ்யத்துக்கு பயன்படுத்துங்க. ಸಿಂಪಲ್ ಆಗಿರ್ರಿ, எளிமையா இருங்க. ಮತ್ತೆ ಎಕ್ಸ್ಪೆನ್ಸಿವ್ ಫುಡ್, ಅವಾಗಲೇ ನೋಡಿದ್ವಿ, ಎಕ್ಸ್ಪೆನ್ಸಿವ್ ಊಟಗಳು, விலை உயர்ந்த உணவுகள். ಪಣ இருக்குது, ಹಣ ಇದೆ, ವಾಂಗ ಪೋಲ, ಬನ್ನಿ ಹೋಗೋಣ. ಎಕ್ಸ್ಪೆನ್ಸಿವ್, எக்ஸ்பென்சிவ். ನಾನು ಮೊನ್ನೆ ಇಲ್ಲಿ ಕಮ್ಮನಹಳ್ಳಿಯಿಂದ ಬರ್ತಾ ಇದ್ದೆ, ஹம்னல்ல இருந்து வந்து கொண்டு இருந்தேன். ಅಲ್ಲಿ ನಾನು ಬೋರ್ಡ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ, அங்க போர்டு பார்த்து கொண்டு இருந்தேன். ಕೊರಿಯನ್ ಫುಡ್, கொரியன் ஃபுட்டு, ಚೈನಾ ಫುಡ್, சைனா ஃபுட்டு, ಮತ್ತೆ ಇಂಡಿಯನ್ ಫುಡ್, இந்தியன் ஃபுட்டு, ಏನೇನೋ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದೆ, ஏதோ உணவு வந்து ಏನೇನೋ ಬಂದಿದೆ. ஏதோ வந்து ನಾನು ಎಲ್ಲೂ ನಿಲ್ಸಿಲ್ಲ, ನಾನು எங்கேயுமே நிக்க வைக்கல. வீட்டுக்கு போறே, வீಟ್ಲೆ ಸಾಕೋದು, ಮನೆಗೆ ಹೋಗಿ ತಿಂತೀನಿ ಅಷ್ಟೇ, ಅವಳತಾ ಪೋದು. ಅಷ್ಟು ಸಾಕು. ನಾನು ಅದಕ್ಕೆ ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ. அதுக்கு நான் மரித்து போனேன். ನಾನು ಯಾವ್ದಕ್ಕೆ ಸತ್ತಿದ್ದೀನಿ ಗೊತ್ತಾ? நான் எதுக்கு மரித்தேன் தெரியுமா? ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಸತ್ತಿದ್ದೀನಿ, எத்தனையோ காரியங்கள் மரித்து இருக்கிறேன். ಅದರಲ್ಲಿ ಒಂದು 2-3 ಕಾರ್ಯ ಹೇಳ್ತೀನಿ ನೋಡಿ. அது சில காரியங்கள் சொல்ற பாருங்க. ನಾನು ಎಂತ ಅಂಗಡಿ ನೋಡಿದ್ರು, நான் எப்படிப்பட்ட கடையை பார்த்தாலும் ವಂಡಿ ನಿಂತಿಟ್ಟು ಹಂಗ போக மாட்டேன், ಗಾಡಿ ನಿಲ್ಲಿಸ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಹೋಗೋದಿಲ್ಲ, ಹೋಗಲ್ಲ, போறதில்ல. ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ. அதுக்கு நான் மரித்து போனேன். ಕೆಲವರು ಹಂಗಲ್ಲ, சில பேர் அப்படி இல்லை. ಪಣ ಇರ್ಕಿರದೆ 100 ರೂಪಾಯಿ, ಹಣ ಇರೋದೇ 100 ರೂಪಾಯಿ, போறது 100 கடைக்கு, ಹೋಗೋದು 100 ಅಂಗಡಿಗೆ, போயிட்டு பாக்குறது ಹಂಗೆ ಎಲ್ಲ ನೋಡ್ಕೊಂಡು ಬರೋದು, உடனே ಮೊಬೈಲ್ எடுக்கிறது, ಮೊಬೈಲ್ ತಗೊಳ್ಳೋದು. எங்கோ நான் இங்க வந்திருக்கிறேன், கொஞ்சம் ಗೂಗಲ್ ಪೇ பண்ணுங்க, ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀನಿ, 100 ರೂಪಾಯಿ ಗೂಗಲ್ ಪೇ ಮಾಡಿ.
ಎಕ್ಸೆಸ್ ವೇಸ್ಟ್. அதிகமான வீண் செலவு. ಬಟ್ಟೆ ಇರುತ್ತೆ ಮನೆಯಲ್ಲಿ, வீட்டில் துணி இருக்கும், ಇನ್ನೊಂದು போய் ವಾಂಗಿರೋದು, ಹೋಗಿ ಇನ್ನೊಂದು ತಗೊಳ್ಳೋದು. ಅದು ಫಸ್ಟ್ ಅರ್ಧೋಗ್ಲಿ, ಆಮೇಲೆ ಬೇರೆ ತಗೊಳ್ಳಿ. அது ஃபஸ்ட்டு அந்த உடை கிள்ளிட்டோம், அப்புறமா போய் வேற வாங்கு. ಆ ಲೆವೆಲ್ ಬರಬೇಕು, அந்த லெவல் வரணும். ಎರಡನೇದು, ரெண்டாவது, ಯಾವ ಹೋಟ್ಲ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ರಿ, எந்த ஹோட்டல் கூட்டின்னு போங்க, ಯಾವ್ದು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ರಿ, எந்த ஹோட்டல் கூட்டின்னு போங்க, ಬೇಕಾ ತಿಂತೀನಿ, ಬೇಡವಾ ಬೇಡ, வேணுமா சாப்பிடணும், இல்லாட்டி வேண்டாம். ಹೋಟ್ಲಿಗೆ ಹೋಗೋದು ತಪ್ಪಿಲ್ಲ, ஹோட்டல் போகிறது தவறல்ல, ಹಸುವೆ ಇದ್ರೆ ತಿನ್ರಿ, பசி இருந்தால் சாப்பிடுங்க, ಹಸುವೆ ದಾಹ ಇದ್ರೆ ಟೀ ಕಾಫಿ ಕುಡೀರಿ, தாகம் இருந்தால் டீ காஃபಿ குடிங்க. சும்மா பேஜாரா இருக்குது உனக்கு சாப்பிட்டுடுறேன், அப்படியெಲ್ಲ இருக்கக்கூடாது. ಸುಮ್ಮನೆ ಬೇಜಾರಾಗ್ತದೆ, ಕುಡಿಯೋಣ, ಆದ ರೀತಿ ಅಲ್ಲ. இருக்குது ಹಂಗೆ ಪಣ இருக்குது, ವಾಂಗು ತುಣಿ ವಾಂಗು, இந்த ತುಣಿ ವಾಂಗು, ಹಣ ಇದೆಯಲ್ಲ, ವಾ ಈ ಬಟ್ಟೆ ತಕೋ, ಆ ಬಟ್ಟೆ ತಕೋ. ಇದು ಸಹ ಕುಡಿದು ಮತ್ತರಾಗಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ಅರ್ಥ. ಇದು ಕುಡಿತು வெறிಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ಅರ್ಥ. ಅದಕ್ಕೆ ಸಾಯ್ಬೇಕು ನಾವು, அந்த காலத்துக்கு ನಾವು ಮರಿಕ வேண்டும். ಸರಿ, ನೆಕ್ಸ್ಟ್ ಆರನೇದು ಕುಡಿದು ಮತ್ತರಾಗಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ಅರ್ಥ ಏನು? ಕುಡಿಚಿ வெறிಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವೆನ್ನ? ಇಲ್ಲಿ ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಕನ್ನಡ ಓದ್ತೀರಾ, ಇಲ್ಲ ಪುರುಷರಲ್ಲಿ ಓದ್ರಿ? ರವಿ ಓದಪ್ಪ. ರವಿ ಓದು. ಹೆಚ್ಚು ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳೊಂದಿಗೆ ಸಮಯ ಕಳೆಯುವುದು. ಫಾರ್ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಪಾರ್ಥಿವನ್ ಓದು ಇಂಗ್ಲಿಷ್ನಲ್ಲಿ. ಹೆಚ್ಚು ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳೊಂದಿಗೆ ಸಮಯ ಕಳೆಯೋದು, அதிகமாக உலக காரியங்களுக்கு நாம் நேரத்தை செலவு செய்வது. ಎಷ್ಟು ಜನ ಆ ಥರ ಮಾಡ್ತೀವಿ? எவ்வளோ பேர் அப்படி செய்றீங்க? 8 ಅವರ್ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು, 8 மணி நேரம் வேலை செய்கிறோம், ನಿದ್ದೆ ಮಾಡಬೇಕು, தூக்கம் வரும், ಊಟ ಮಾಡಬೇಕು, ಊಟ சாப்பிடணும், ಕುಟುಂಬದೊಂದಿಗೆ ಸಮಯ ಕಳೆಯಬೇಕು, குடும்பத்தோட நேரத்தை செலவு செய்யணும். ಬಟ್ ಫಸ್ಟ್ ದೇವರಿಗೆ ಹೆಚ್ಚು ಟೈಮ್ ಕೊಡಬೇಕು. ஆனால் முதல் நாம் தேவனுக்கு நேரத்தை செலவு செய்யணும். ವಾರಕ್ಕೆ ಒಂದು ದಿನ ಆದರೂ ಒಂದು 6-7 ಅಧ್ಯಾಯ ಬೈಬಲ್ ಓದಬೇಕು. வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு 6-7 அதிகார வேதத்தை வாசிங்க. ಅವಾಗ ನಿಮ್ಗೆ ನೋಡಿ ಸಮಾಧಾನ ಇರುತ್ತೆ. அப்போ பாருங்க, உங்க உள்ளத்துக்குள்ள சமாதானம் இருக்கும். ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ. இல்லாவிட்ட சமாதானம் வராது. ಇಲ್ಲಿ ಎಫೆಸದವರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು? இந்த எபேசியர் என்ன செய்தாங்க? ಟೈಮ್ ಇದ್ರೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಕುಡಿತಾ ಇದ್ರು. நேரம் இருந்தா போய் குடிப்பாங்க. ಅವರು ಏನ್ ಅಂದ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ? அவங்க என்ன நினைச்சாங்க? ಕುಡಿದು ಬಿಟ್ಟು ಮತ್ತರಾದ್ರೆ ದೇವರು ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಅವ್ರ ಅರ್ಥ. குடித்து வெறி கொண்டால் சாமி வந்துச்சு அவங்க மேல நினைப்பாங்க. ಅದಕ್ಕೆ ಪೌಲ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ஆகையால் பவுல் சொல்லுகிறார், ನಮಗೆ ಅದಲ್ಲ ಅರ್ಥ, நமக்கு அது அர்த்தமல்ல, ನಾವು ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿರಬೇಕು, நாம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ಒಂದು ವಾಕ್ಯ ಓದ್ರಿ. ஒரு வேதம் சொல்லுகிறது, 1 ಕೊರಿಂಥ 1 ಕೊರಿಂಥಿಯர் 7ನೇ ಅಧ್ಯಾಯ 7வது அதிகாரம் 29-30 ಓದ್ರಿ. 29 7, 29, 30 ಮ್ಯಾಚ್ ಬರ್ತಾರೆ, ಓದ್ತೀರಾ? ಸಹೋದರರೇ, ನಾನು ಹೇಳುವುದೇನೆಂದರೆ, ಸಮಯವು ಸಂಕೋಚವಾದದರಿಂದ ಇನ್ನು ಮೇಲೆ ಹೆಂಡತಿಯುಳ್ಳವರು ಹೆಂಡತಿ ಇಲ್ಲದವರಂತೆಯೂ, ಆಳುವವರು ಅಳುವವರು ಆಳದವರಂತೆಯೂ, ಸಂತೋಷ ಪಡುವವರು ಸಂತೋಷ ಪಡದವರಂತೆಯೂ, ಕೊಂಡುಕೊಳ್ಳುವವರು ಕೊಂಡದು ತಮ್ಮದೇ ಎಂದು ಹೇಳದವರಂತೆಯೂ, ಲೋಕವನ್ನು ಅನುಭೋಗಿಸುವವರು ಅದನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಅನುಭೋಗಿಸಿದವರಂತೆಯೂ ಇರಬೇಕು. ಯಾಕೆಂದರೆ ಈ ಪ್ರಪಂಚದ ತೋರಿಕೆಯು ಗತಿಸಿ ಹೋಗುತ್ತಾ ಅದೇ. மேலும் சகோதரரே, நான் சொல்கிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகிய நாள்படியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்களாய் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. ಏನಿಲ್ ಪೌಲ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? இங்க பவுல் என்ன சொல்ல வருகிறார்? ಸಮಯ ಕಡಿಮೆ ಇದೆ, நேரம் குறுகினதாக இருக்கிறது. ನಾವು ಲೋಕದಲ್ಲಿ ಇದೀವಿ, நாம் உலகத்தில் தான் இருக்கிறோம். ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು, வேலை செய்யணும், ಸೇವೆ ಮಾಡಬೇಕು, ஊழியம் செய்யணும். ಅದೇ ರೀತಿ ದೇವರೊಂದಿಗೆ ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಹೆಚ್ಚು ಸಮಯ ಕಳೆಯಿರಿ. அதே போல தேவனோட கர்த்தருடைய வார்த்தையோடு அதிக நேரம் செலவு செய்யணும். ಕೆಲಸನೂ ಮಾಡಬೇಕು, ನಾವು வேலையும் செய்யணும், நாம் ಸೇವೆನೂ ಮಾಡಬೇಕು, ஊழியம் செய்யணும், நாம் ಕುಟುಂಬದೊಂದಿಗೂ ಇರಬೇಕು, குடும்பத்தோட இருக்கணும். நாம் ಆದ್ರೆ ನಮಗೆ ನಿಜವಾಗ್ಲೂ ಸಮಾಧಾನ ಕೊಡೋದು ಯಾವುದು? ದೇವರ ವಾಕ್ಯ, ದೇವರೊಂದಿಗೆ ಸಮಯ. ஆனால் உண்மையான சமாதானம் கொடுப்பது எது? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய நேரத்தை கொடுப்பது. ಎಷ್ಟೋ ಜನ ಅದು ಬಿಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. எத்தனையோ பேர் அதை விட்டுருக்கீங்க. ಬೈಬಲ್ ಬಿಟ್ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ, வேதத்தை விட்டுருக்கீங்க, ಪ್ರಾರ್ಥನೆ ಬಿಟ್ಟು, ஜபத்தை விட்டுருக்கீங்க, ಆರಾಧನೆ விட்டுருக்கீங்க, ಸಭೆ ಬಿಟ್ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ, சபை விட்டுருக்கீங்க. ದೇವರೊಂದಿಗೆ ಸಮಯನೇ ಕಳೆಯಲ್ಲ.
தேவனோட நேரத்தை செலவு செய்வதே இல்லை. ಯಾಕಂದ್ರೆ ಲೋಕನೇ ಅನುಭವಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. வெறும் உலகத்தையே அனுபவிக்கிறீங்க. ಅದರಿಂದ ಹೃದಯದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ. ஆகிய நம்முடைய இருதயத்துல சமாதானம் இருக்காது. ನೋಡಿ, ನೀವು ಎಷ್ಟೇ ಕೆಲಸ ಮಾಡಿ ಹೆಚ್ಚು ಸಂಬಳ ತಗೊಂಡ್ರು நீங்க எவ்வளோ வேலை செய்து அதிகமாக பணம் சம்பாதித்தாலும் ಕುಟುಂಬನ ನೀವು ನೋಡ್ಕೊಳ್ಬಹುದು, உங்க குடும்பத்தை நீங்க கவனிக்கலாம், ಕುಟುಂಬನ ಸಂಭಾಳಿಸಬಹುದು, ಮೇಂಟೈನ್ ಮಾಡಬಹುದು, குடும்பத்தை சமாளிக்கலாம், மெயின்டைன் பண்ணலாம். ಆದ್ರೆ ಸಮಾಧಾನ ಇರಲ್ಲ. ஆனா சமாதானம் இருக்காது. ಅದರಿಂದ ಎಷ್ಟು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕೋ ಅಷ್ಟೇ ಕೆಲಸ ಮಾಡಿ. நீங்க எவ்வளவு வேலை செய்யணுமோ அந்த அளவுக்கு மத்த வேலை செய்யுங்க. ಎಷ್ಟು ಸಂಪಾದನೆ ಮಾಡಬೇಕೋ ಅಷ್ಟು ಸಂಪಾದನೆ. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கணும் அந்த அளவுக்கு சம்பாதிங்க. ದೇವರಿಗೆ ಸಮಯ ಕೊಡಿ. ஆனா தேவனுக்கு நேரத்தை கொடுங்க. ಅವಾಗ ಸಮಾಧಾನವಾಗಿರ್ತೀರಾ. அப்பொழுது உங்களுக்கு சமாதானம் ಇಲ್ಲಿ ಹೋದ್ರೆ இருக்கும். ಸಮಾಧಾನ ಇರಲ್ಲ. இல்லாட்ட சமாதானம் இருக்காது. ಸರಿ, ಅದು ಆರನೇದು. அது ஆறாவது. ಆರನೇದೇನು? ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳೊಂದಿಗೆ ಹೆಚ್ಚು ಸಮಯ ಕಳಿಬೇಡಿ. உலகத்தின் காரியங்களோடு அதிக நேரத்தை செலவு செய்யாதீங்க. ವಿಶ್ವಾಸಿಗಳು ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳೊಂದಿಗೆ ಹೆಚ್ಚು ಸಮಯ ಕಳೀತಾ ಇದ್ದಾರೆ. எத்தனையோ விசுவாசிகள் உலக காரியங்களுக்கு நேரத்தை செலவு செய்றாங்க. ಇವತ್ತು ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡೋಣ. இன்னைக்கு நம்மை குறித்து நம்ம யோசித்து பார்க்கலாம். ಮೊನ್ನೆ ಯಾರಿಗೋ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ, நான் யாரோ ನಾನು ಕೇಳಿದ್ರು, யாரோ என்கிட்ட கேட்டாங்க. ಅವಾಗ ನಾನು ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ நான் என்ன ಗೊತ್ತಾ? சொன்னேன் தெரியுமா? ನನಗೆ ಆಯುಸ್ಸನೇ ಸಾಲ್ತಾ ಇಲ್ಲ. என்ன ಇನ್ನು ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳು ನಾನು ದೇವರಿಗಾಗಿ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. நான் இன்னும் எனக்கு ஆயுசு காலமே போதாது, இன்னும் எவ்வளோ காரியம் கர்த்தருக்கு செய்யணும். ಟೈಮೇ ಸಾಲ್ತಾ ಇಲ್ಲ ನನಗೆ. எனக்கு இந்த நேரமே பத்தல, 24 ಅವರೇ ಸಾಲ್ತಾ ಇಲ್ಲ. எனக்கு 24 மணி நேரமே பத்தல. ಸೊ ಆ ಥರ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಸ್ವಲ್ಪ ಕ್ರಮೀಕರಿಸ್ಕೊಳ್ಬೇಕು. அப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்த வேண்டும். ಯಾಕೆ ಅನೇಕರಿಗೆ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ ಗೊತ್ತಾ? ஏன் அநேக பேருக்கு சமாதானம் இல்லை? ದೇವರೊಂದಿಗೆ ಸಮಯ ಕಳೀತಾ ಇಲ್ಲ. தேவனுடைய நேரத்தை செலவு செய்யல. ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ உலக காரியங்களுக்கு ತುಂಬಾ ನ್ಯೂಸ್ಗಳು ನೋಡೋದು, அதிகமாக நியூஸ் சேனல் பார்ப்பது, ಒಂದು ಕ್ಲಿಪ್ ಆದ್ಮೇಲೆ ಇನ್ನೊಂದು ಕ್ಲಿಪ್ ನೋಡ್ತಾನೆ ಇರೋದು, ஒரு வீடியோ கிளிப்பான இன்னொரு வீடியோ கிளிப் பார்த்து கொண்டே இருப்பது. ಹೀಗಾಗಿ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತಂದ್ರೆ, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನಮ್ಮ ಜೀವಮಾನದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಹಾಳಾಗುತ್ತೆ. இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை நாம் இழந்து ಸೊ போவோம். ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಆಗಿರಬೇಕು ನಾವು. நம் கிறிஸ்துவ வாழ்க்கையில பேலன்ஸ் ஆக இருக்க வேண்டும். ಸರಿ, ನೆಕ್ಸ್ಟ್ 7ನೇದೇನು? ஏழாவது என்ன? ಕುಡಿದು ಮತ್ತರಾಗಬೇಡ್ರಿ ಅನ್ನೋದಕ್ಕೆ 7ನೇದೇನು ಓದ್ತಿರ ವಿಜಯ್? ಅಧಿಕ ಸಮಯ ಕೆಟ್ಟ ಸ್ನೇಹಿತರೊಂದಿಗೆ ಅಥವಾ ದೇವರಿಲ್ಲದ ಭಕ್ತಿ ಹೀನತೆಯುಳ್ಳ ಜನರೊಂದಿಗೆ ಸಮಯ ಕಳೆಯುವುದು, ಹರಟೆ ಮಾತನಾಡುವುದು. ಇದನ್ನು ಕುಡಿದು ಮತ್ತರಾಗೋದಕ್ಕೆ ಕಾರಣ ಹರಟೆ ಮಾತಾಡೋದು, வீணான வார்த்தைகளை பேசுவது, ಕೆಟ್ಟ ಸ್ನೇಹಿತರೊಂದಿಗೆ ಸಮಯ ಕಳೆಯೋದು, கெட்ட நண்பர்களோட நேரத்தை செலவு செய்வது, ದೇವರಿಲ್ಲದ ಭಕ್ತಿಹೀನತೆಯುಳ್ಳ ಸ್ನೇಹಿತರೊಂದಿಗೆ ಟೈಮ್ ಕಳೆಯೋದು, ஆவிக்குரிய நண்பர்கள் இல்லாத நண்பர்களோட நேரத்தை செலவு செய்வது. ಸುಮಾರು ಜನ ತುಂಬಾ ಓವರ್ ಫೇಸ್ಬುಕ್ ಅಲ್ಲಿ ಇರೋದು. அது ரொம்ப பேர் அதிகமான ஃபேஸ்புக்லேயே நேரத்தை செலவு செய்வாங்க. ಎಲ್ಲ ಫ್ರೆಂಡ್ಸೇ, எல்லாரும் நண்பர்கள் தான், ಎಲ್ಲರೂ ಫ್ರೆಂಡ್ಸೇ, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದಿರ್ರಿ. ஜாக்கிரதையா இருங்க. ಫೇಸ್ಬುಕ್ ಇರೋದು ತಪ್ಪಿಲ್ಲ, ஃபேஸ்புக் இருப்பது தவறல்ல, ಅದರೊಂದಿಗೆ ಜಾಸ್ತಿ ಸಮಯ ಕಳಿಬೇಡ್ರಿ. அதனோட அதிகமான நேரத்தை செலவு செய்யாதீங்க. ಯಾರೋ ಕೆಟ್ಟ ಸ್ನೇಹಿತರು, யாரோ கெட்ட நண்பர்கள் தான். ಮೊದಲಾದ್ರೆ ಲೈಫ್ ಪಾರ್ಟ್ನರ್ ನೋಡಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. முதல்ல ஏற்ற துணையை தெரிந்து கொள்ள ஜெபிப்பார்கள். இப்போ ಫೇಸ್ ಬುಕ್ ಮೇಲೆ ಪೋಟಕ್ನು ಪಾತಿನೇ ಇರ್ತಾರೆ. ಈಗ ಫೇಸ್ ನ ಬುಕ್ ಮೇಲೆ ಹಾಕೊಂಡು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹೆಚ್ಚು ಭಕ್ತಿ ಇಲ್ಲದ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗಳು ನಮಗಿರಬಾರ್ದು. அதிகமாக பக்தி இல்லாத ஜனங்களோட நம்ம இருக்கக்கூடாது. ನನ್ನ ಜೊತೆ ಸ್ಕೂಲ್ನಲ್ಲಿ ಓದಂಥ ಎಷ್ಟೋ ದೇವರನ್ನ ನಂಬದೇ ಇರುವಂಥ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗಳು ನನಗಿದ್ದಾರೆ. என் கூட படித்த எத்தனையோ ஆவிக்குரிய நண்பர்கள் இல்லாதவங்க இருக்கிறாங்க. ಅಂದರೆ ಅವರೆಲ್ಲ ನನ್ನ ಜೊತೆ ಓದ್ದವರೇ, அவங்க எல்லாமே என் கூட படித்தவங்க தான். ಬಟ್ ಅವರು ನನಗೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಅಲ್ಲ. ஆனால் அவங்க எல்லாமே எனக்கு நண்பர்கள் அல்ல. ಯಾವಾಗಾದ್ರೂ ಅವ್ರು ಫೋನ್ ಮಾಡಿದ್ರೆ ಮಾತಾಡ್ತೀನಿ, எப்பயாவது ஃபோன் பண்ணால் பேசுவோம், அவ்வளோதான். ಬಟ್ ಅವ್ರು ನನಗೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಅಲ್ಲ. ஆனால் அவங்க எனக்கு ಸ್ನೇಹಿತರು நண்பர்கள் அல்ல. ಜೀವಿತವನ್ನ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. அப்படி நம்மளோட வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்ளணும். ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇರಬೇಕು, நண்பர்கள் இருக்கணும். ಸ್ವಾಮಿ ಪಾಪಿಗಳೊಂದಿಗೆ ಸ್ನೇಹಿತರಾಗಿದ್ರು. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪಾವಿகளோட நண்பராக இருந்தார். ಆದ್ರೆ ಯಾಕೆ? ஆனா எதுக்கு? ಅವ್ರಿಗೆ ಸುವಾರ್ತೆ ಸಾರಕ್ಕೆ, அவங்க சுவிசேஷம் அறிவிக்க. ಹೀಗಾಗಿ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவ பிள்ளைகளே, ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಸ್ವಲ್ಪ ಕಂಟ್ರೋಲ್ ಆಗಿಡಬೇಕು. நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நாம் கண்ட்ரோல் வைக்கணும். ಭಕ್ತಿ ಇಲ್ಲದ, பக்தி இல்லாத ಕೆಟ್ಟ ಸ್ನೇಹಿತರೊಂದಿಗೆ, கெட்ட நண்பர்களோட ಜಾಸ್ತಿ ಸಮಯ ಕಳೆದು ಹರಟೆ ಹೊಡೆಯೋದು ನಮ್ಮ ಭಕ್ತಿಯನ್ನ ಹಾಳು ಮಾಡುತ್ತೆ. அதிகமாக நேரத்தை நான் வீணாக்குவது நம்முடைய நேரத்தை அது
ಅಭಯಮಾನ ಕಾರ್ಯ. ಇದನ್ನು ಸಹ ಕುಡಿದು ಮತ್ತರಾಗೋದಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ಅರ್ಥ. ಇದು ಕುಡಿತು வெறிக்கொள்வதுக்கு இன்னொரு காரியம். ಸರಿ, ಈಗ ಪೌಲ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? இங்க பவுல் என்ன சொல்லுகிறார்? ಕುಡಿದು ಮತ್ತರಾಗಬೇಡ್ರಿ, குடித்து வெறிக்கொள்ளாதீர்கள், ಆದ್ರೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿರಿ. ஆனா ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருங்கள். ಅದರ ಅರ್ಥ ಏನು? அது அர்த்தம் என்ன? ನೆಕ್ಸ್ಟ್ ನೋಡೋಣ. ಓದ್ತೀರಾ? ಮ್ಯಾಥ್ಯೂ ಬ್ರದರ್ ಓದ್ತೀರಾ? ಓದ್ರಿ. ಏನ್ ಅದ್ರ ಅರ್ಥ? ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿರಿ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಏನ್ ಅರ್ಥ? ஆவியில் அனலாறுகள் என்று சொல்ல அர்த்தம் என்ன? ಇದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಆನಂದ ಪಡುವರಾಗಿರಬೇಕು. ಎಸ್, ಬೈಬಲ್ ಓದೋದ್ರಲ್ಲಿ ಆನಂದ ಪಡ್ರಿ, வேதத்தை வாசிப்பதில் சந்தோஷம் கொள்ளுங்க, ಆರಾಧನೆ ಮಾಡೋದ್ರಲ್ಲಿ ಆನಂದ ಪಡ್ರಿ, ஆராதனை செய்வதில் ஆனந்தம் கொள்ளுங்க. ಎಲ್ಲದಕ್ಕೂ ಅದರ ಸ್ಥಳ ಇರಬೇಕು ಪ್ರಿಯರೇ. எல்லாவற்றுக்கும் அது நேரம் இருக்கணும். ನಮ್ಗೆ ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ ಇರಬೇಕು, நமக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், ಸ್ನೇಹಿತರು ಇರಬೇಕು, நண்பர்கள் இருக்கணும். ಯಾವುದು ಎಕ್ಸಸ್ ಆಗಿರಬಾರ್ದು, எது ಜಾಸ್ತಿ ಆಗಿರಬಾರ್ದು, எதுவுமே அதிகமாக இருக்கக்கூடாது. ಓವರ್ ಈಟಿಂಗು, அதிகமான உணவு, ಬರೀ ಏನು ಎಕ್ಸ್ಪೆನ್ಸಿವ್ ಊಟನೇ, வெறும் அதிகமான பணம் உணவு காரியங்களுக்கு தான். ಟೈಮ್ ಕೊಡ್ರಿ ಯವನಸ್ಥರಿಗೆ. ಇವಾಗ ಕಮ್ಮನಹಳ್ಳಿಗೆ போலாமா? ಸಮಯ ಇದ್ರೆ ಕಮ್ಮನಹಳ್ಳಿಗೆ ಹೋಗ್ಬಿಡೋಣ. ಫಸ್ಟ್ ಏನು MG ರೋಡ್ போலாமா? ಮೊದಲು ಏನೋ MG ರೋಡ್ ಹೋಗೋಣ. ನಮ್ಮ ಕಾಲದಲ್ಲಿ MG ರೋಡ್, MG ರೋಡ್ ಇಪ್ಪ ಅಪ್ಪಡಿ ಇಲ್ಲ, ಇವಾಗ ಹಂಗಿಲ್ಲ, ಕಮ್ಮನಹಳ್ಳಿಗೆ போலாம். ಕಮ್ಮನಹಳ್ಳಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದೆ ಎಲ್ಲ. ಏನು ಅಯ್ಯೋ, ಈಗಿನ ಕಾಲದ ಮಕ್ಕಳು, இந்த நாட்கள் பிள்ளைகள் வீட்டு சாப்பாடு வேண்டாம், ಮನೆ ಊಟ ಬೇಡ, ಕಮ್ಮನಹಳ್ಳಿ ಸಾಪಾಡು வேண்டாம், ಕಮ್ಮನಹಳ್ಳಿ ಊಟನೇ ಬೇಕು. ಯಾವಾಗ ನೋಡು ಹಣ ಇರೋದು ಕಡಿಮೆ, ಎಕ್ಸ್ಪೆನ್ಸಿವ್ ಫುಡ್, ಪಣ ಕೊಂಚம் செலவு அதிகம். ಪ್ರಿಯರೇ, ಹೀಗಾಗಿ ಏನಾಗುತ್ತೆ, ಅದನ್ನು ಸಹ ಕುಡಿದು ಮತ್ತರಾಗೋದಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿದೆ. அதுவும் குடித்து வெறி கொள்ளுவதற்கு காரணமா இருக்கிறது. ಆಲ್ವೇಸ್ ಬಿ ಸಿಂಪಲ್. நம்ம எப்பவுமே ಸಿಂಪಲ್ இருக்கணும், ಪವರ್ಫುಲ್ ಅನಾಯಿಂಟಿಂಗ್ இருக்கணும், அதிகமாக அபிஷேகம் இருக்கும். ದೇವರು ಕಲಿಸಿದ ಅದೇನೆ, எனக்கு கத்த கடற்கோ அதுதான். ಸಿಂಪಲ್ ಆಗಿರು, ಅಭಿಷೇಕದಲ್ಲೇ ಪವರ್ಫುಲ್ ಆಗಿರು, ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ ಪವರ್ಫುಲ್ ಆಗಿರು. ಎಷ್ಟೋ ಜನ ತಮ್ಮ ಜೀವಮಾನದಲ್ಲಿ ಬಟ್ಟೆನಲ್ಲಿ ಅದು ಇದರಲ್ಲಿ ಪವರ್ಫುಲ್ ಆಗಿರಕ್ ನೋಡ್ತಾರೆ. எத்தனையோ பேர் தன்னோட வாழ்க்கையில உடையில பவர்ஃபுல்லா இருப்ப வெளிப்படுத்துவாங்க, ಅನಾಯಿಂಟಿಂಗ್ ಇರಲ್ಲ, ஆனா அபிஷேகம் இருக்காது. ಹುಷಾರಾ இருங்க. ಸರಿ, ದೇವರ ರಾಜ್ಯ ಅಂದ್ರೇನು? ಇವಾಗ ನೋಡಿ ಈ ಪ್ರಶ್ನೆ, ದೇವರ ರಾಜ್ಯ என்றால் என்ன? ದಯವಿಟ್ಟು ರೋಮ 14:17 ಇದು ಲಾಸ್ಟ್ ವಚನ ಓದ್ತೀರಾ? ರೋಮರ್ 14:17. ಯಾಕಂದರೆ ತಿನ್ನುವುದು ಕುಡಿಯುವುದು ದೇವರ ರಾಜ್ಯವಲ್ಲ, ನೀತಿಯೂ ಸಮಾಧಾನವೂ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದಾಗುವ ಆನಂದವೂ ಆಗಿದೆ. ಸರಿ, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. ಸರಿ, ಎಲ್ಲರೂ ಈ ಕಡೆ ನೋಡ್ರಿ, எல்லாரும் பாருங்க. 3 ಪ್ರಶ್ನೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಕೇಳ್ತೀನಿ. 3 கேள்வி கேட்கிறேன். ಯಾರು ಕೈ ಎತ್ತದ ಬೇಡ, யாரும் கை தூக்கத்து தேவையில்ல. 3 ಪ್ರಶ್ನೆ ನನಗೆ ನಾನು ಕೇಳ್ತೀನಿ. 3 கேள்வி எனக்கு நானே கேட்கிறேன், ನಿಮಗೆ ನೀವು ಕೇಳ್ರಿ. உங்களுக்கு நீங்களே ಕೇಳುங்க, ಆನೆಸ್ಟ್ ಆಗಿ ಕೇಳ್ರಿ, உண்மையா கேளுங்க. ಎಲ್ಲ ಈ ಕಡೆ ನೋಡ್ರಿ, எல்லாங்க பாருங்க. ಪ್ರಿಯ ಶಂಕರ್ನ ನೋಡು. ರೈಟ್. ಎಲ್ಲರೂ ಈ ಕಡೆ ನೋಡ್ರಿ, எல்லாருங்க பாருங்க. 3 ಪ್ರಶ್ನೆ ನನಗೆ ನಾನು ಕೇಳ್ತೀನಿ, ನಿಮಗೆ ನೀವೇ ಕೇಳಿ. 3 கேள்வி எனக்கு நான் கேட்கிறேன், உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கங்க. ஒன்று, ನಿಮ್ಮ ಲೈಫ್ನಲ್ಲಿ ನೀತಿ ರೈಚಸ್ ಆಗಿ ನಡೆಯಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? உங்களுடைய வாழ்க்கையில நீதியாய் நடக்க முயற்சி செய்றீங்களா? ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ட்ரை பண்றேன். நீதி ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಜೀವಿಸಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? வாழ்க்கைக்கு ஏற்றபடி வாழ முயற்சி செய்றீங்களா? ನಂಬರ್ 1, அது ஒன்றாவது. 2, ரெண்டாவது, ಸಮಾಧಾನ ಇದೆಯಾ? உங்களுக்குள் சமாதானம் இருக்குதா? ಇವತ್ತು ಸಮಾಧಾನ ಇದೆಯಾ? இன்னைக்கு சமாதானம் இருக்குதா? 3, 3, ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಉಂಟಾಗುವ ಆನಂದ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇದೆಯಾ? பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷம் இருக்கிறதா? 3 ಪ್ರಶ್ನೆ ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳಿ. 3 கேள்வி உங்களே கேளுங்க. ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ, ஏன் இல்லை என்றால், ಬರೀ ತಿನ್ನೋದು ಕುಡಿಯೋದು ಮಾತ್ರನೇ ನಮ್ಮ ಜೀವಮಾನದಲ್ಲಿ ಇದ್ರೆ, புசிப்பும் குடிப்பும் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால், ಎಕ್ಸೆಸ್ ಲೈಫ್, ಎಕ್ಸ್ಪೆನ್ಸಿವ್ ಲೈಫ್ ಮಾತ್ರನೇ ನನ್ನ ನಿನ್ನ ಜೀವಮಾನದಲ್ಲಿ, ಅದಕ್ಕೆ ನಾನು ನೀನು ಫೋಕಸ್ ಮಾಡಿದ್ರೆ, எக்ஸ்பென்சிவ் லைஃப் அது மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்த்து கொண்டிருந்தால், ಅತಿಯಾದ ಮನರಂಜನೆ ನಾನು ನೀನು ಫೋಕಸ್ ಮಾಡಿದ್ರೆ, அதிகமாக என்டர்டெயின்மெண்ட் அது மேலேயே நாம் நோக்கமா இருந்தா, ಮನರಂಜನೆ ಇರಬೇಕು, என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். ನಾನು ಹೇಳಿದ್ನಲ್ಲ, ನಾನು ಆಟ ಆಡ್ತೀನಿ, நானும் விளையாடுறேன், ನಾನು ವ್ಯಾಯಾಮ ಮಾಡ್ತೀನಿ, நானும் எக்ஸசைஸ் பண்றேன், ನಾನು ಕುಡಿತೀನಿ, ಆದ್ರೆ ಟೀ ಕಾಫಿ ಮಾತ್ರ. நானும் குடிக்கிறேன், டீ காஃபி மட்டும் தான். ಕುಡಿக்கிறாங்களோ ನಾನು ಕುಡಿக்கணும் ಇಲ್ಲ, பாஸ்டர் குடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ನಾನು ನೀರು ಕುಡಿತೀನಿ, நான் தண்ணீர் குடிக்கிறேன்,
ಕೂಲ್ ಡ್ರಿಂಕ್ಸ್ ಯಾವಾಗೋ ಒಂದು ಟೈಮು, கூல் ட்ரிங்க்ஸ் எப்பயோ ஒரு டைமு, ತುಂಬಾ ಐಸ್ ಕ್ರೀಮ್ ತಿಂತಾ ಇದೆ, ಇವಾಗ ಯಾವಾಗೋ ಒಂದು ಟೈಮ್ ಐಸ್ ಕ್ರೀಮು, ஐஸ்கிரீம் அதிகமாக சாப்பிட்ருந்தா இப்போ எப்போ ஒரு டைம் தான் ஐஸ்கிரீமு, ಮತ್ತೆ ಮಕ್ಕಳ ಜೊತೆ ಯಾವಾಗೋ ಒಂದು ಟೈಮು ಚಿಪ್ಸು, பிள்ளைகளோட எப்பயோ ஒரு டைம்ல சிப்ஸ், அவ்வளோதான். ಎಲ್ಲ ನಾಳು ಚಿಪ್ಸ್ ಇಲ್ಲ, எப்பவுமே சிப்ஸ் அல்ல, ಎಲ್ಲ ನಾಳು ಸಾಫ್ಟ್ ಡ್ರಿಂಕ್ ಇಲ್ಲ, எல்லா நாளும் சாஃப்ட் ட்ரிங்க் அல்ல, ಎಲ್ಲ ನಾಳು ಕಮನಳ್ಳಿ ಅಲ್ಲ, எல்லா டைமும் கம்னலி அல்ல. ಎಲ್ರು ಗಮನ ಇಡ್ರಿ. எல்லாம் கவனமாக கேளுங்க. ಹೋಗೋ ಒಂದು ಟೈಮು ಸರಿ ಫ್ಯಾಮಿಲಿ ಜೊತೆ ಹೋಗ್ರಿ, ಬಟ್ ಎಕ್ಸ್ಪೆನ್ಸಿವ್ ಆದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ದಯವಿಟ್ಟು ನಿಮ್ಮ ಲೈಫನ್ನು ಮಾರಬೇಡ್ರಿ. எப்போ ஒரு டைம்ல ஃபேமிலியோட போங்க, ஆனால் எப்பவுமே அல்ல. ಈ ಮೂರು ಪ್ರಶ್ನೆನ ನಾನು ನೀನು ನನಗೆ ನಿನಗೆ ಕೇಳು. இந்த 3 கேள்வி நீயும் நானும் கேட்டுக்கலாம். ದೇವ್ರ ನೀತಿ ಬೇರೆ, கர்த்தருடைய நீதி வேற, ನಮ್ಮ ನೀತಿನೂ ಬೇರೆ. நம்முடைய நீதியே வேற. ನಮ್ಮ ನೀತಿ ಯಾವುದು ಗೊತ್ತಾ? நம்முடைய நீதி எது? ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಡೆಯೋದು. வார்த்தைக்கு ஏற்றபடி நாம் வாழ்வது. ಕಣ್ಣಲ್ಲಿ ಏನ್ ನೋಡ್ತೀರಾ? கண்களால் எதை பார்க்கிறாய்? ಬಾಯಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತೀರಾ? வாயில் எது சொல்லுகிறாய்? ಕಿವಿಯಲ್ಲಿ ಏನ್ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ತೀರಾ? செவிகளை எது கேட்கிறாய்? ಮೈಂಡ್ ಅಲ್ಲಿ ಏನ್ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತೀರಾ? நம்முடைய சிந்தனை எது சிந்திக்கிறாய்? ಈಸ್ ಇಟ್ ಅಕಾರ್ಡಿಂಗ್ ಟು ಗಾಡ್ಸ್ ವರ್ಡ್? ಆ ದೇವರ ವಾಕ್ಯದ ನಿಯಮ ನೀತಿಗೆ ಅನುಗುಣವಾಗಿದೆಯಾ? அது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்ற விதமா இருக்குதா? ಸರಿ, ಇವಾಗ 2026 ಅಲ್ಲಿ 3 ತಿಂಗಳು ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಕಳೀತಾ ಇದ್ದೀವಿ. 2026 ஆண்டுல 3வது மாசம் ಹೋದ ವರ್ಷಕ್ಕಿಂತ ಬೆಟರ್ ಆಗಿದೆಯಾ? போன வருஷத்தை விட இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கிறியா? ಅದೇ ದೇವರ ರಾಜ್ಯ, அதான் கர்த்தருடைய ராஜ்யம். ಎರಡನೇದು, ரெண்டாவது, ಆ ರೀತಿ ನೀನ್ ನಡೆದ್ರೆ, அது போல நீ நான் நடந்தால் ನಡೆಯಕ್ಕೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. நடக்க தேவன் உதவி செய்வார். ಕೈನಲ್ಲಿ ಆಗಲ್ಲ, நம்மால முடியாது, ಕೈನಲ್ಲಿ ಆಗಲ್ಲ, என்னால முடியாது, ದೇವ್ರ ಕೈನಲ್ಲಿ ಸಾಧ್ಯ. தேவனால் முடியும். ನೀವು ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ಬೇಕು. நீங்க தான் தீர்மானிக்கணும். ಎರಡನೇದು, ரெண்டாவது, ಆತರ ನಡೆದ್ರೆ அப்படி நடந்தா ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ ಇರುತ್ತೆ. உங்களுக்குள் சமாதானம் இருக்கும். ಪೀಸ್ ಇರಲ್ಲ. இல்லாட்டி சமாதானம் இருக்காது. ಏನೆಲ್ಲ ಇದ್ರೂ என்னதான் இருந்தாலும் ಸಮಾಧಾನ ಇರಲ್ಲ. சமாதானம் மட்டும் இருக்காது. ಸಮಾಧಾನ ಇದೆಯಾ? சமாதானம் இருக்குதா? ಇದು ಆರ್ಡರ್ ನೋಡ್ರಿ, ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯ. இந்த ஆர்டர் பாருங்க. மூன்றாவது, ಆನಂದ ಇದೆಯಾ? மனமகிழ்ச்சி இருக்கிறதா? ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಉಂಟಾಗುವ ಆನಂದ, பரிசுத்தாவியினால் உண்டாகிற சந்தோஷம் இருக்கிறதா? ಹೊರಗಡೆಯಿಂದ ಒಳಗಡೆ ಅಲ್ಲ, ಒಳಗಡೆಯಿಂದ ಹೊರಗಡೆ. கிறிஸ்தவர்களுக்கு வெளியிலிருந்து உள்ள சந்தோஷம் வராது, உள்ளதுதான் வெளியே போகும். ಲೋಕದವರಿಗೆ ಏನಾದರೂ ಇದ್ರೆ ಅವರಿಗೆ ಸಂತೋಷ, உலகத்தாருக்கு வெளியே ஏதாவது இருந்தா சந்தோஷம். ಆದ್ರೆ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನಿರ್ಲಿ ಏನಿಲ್ಲದೆ ಹೋಗ್ಲಿ ಅವರಿಗೆ ಹೃದಯದಲ್ಲಿ ಆನಂದ. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எது இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும், உள்ளத்துக்குள்ள மன மகிழ்ச்சி ಅದು ಪವಿತ್ರಾತ್ಮ ಕೊಡ್ತಾರೆ. அது பரிசுத்த ஆவியானவர் மட்டும் தான் கொடுக்க முடியும். ಅದು ಇದೆಯಾ? அது இருக்குதா? ಇಲ್ವಾ? இல்லையா? ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ, எழுமி நில்லுங்க. ಒಂದು ನಿಮಿಷ. ನೀವು ಯೇಸುಸ್ವಾಮಿ ನಂಬದೆ ಹೋದ್ರೆ ಯೇಸುವನ್ನ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ದೇವರನಾಗ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. இயேசு சுவாமி உனக்குள் இல்லாவிட்டால் இப்பொழுதே இயேசு சொந்த ரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொள். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಯೇಸುಸ್ವಾಮಿ ನಂಬಿದ್ರು, ஒருவேளை நீ இயேசு சுவாமி விசுவாசித்திருந்தாலும் ನೀತಿ ಇಲ್ಲ, நீதி இல்ல, ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ, சமாதானம் இல்ல, ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಉಂಟಾಗುವ ಆನಂದ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் எனக்கு இல்ல. ಕುಡಿದು ಮತ್ತರಾಗಬೇಡ್ರಿ, குடித்து வெறிக்கொள்ளாதீர்கள். ದಯವಿಟ್ಟು ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಹೆಚ್ಚು ಸಮಯ ಕಳಿಬೇಡಿ. தயவு செய்து உலக காரியங்களுக்கு அதிகமாக நேரத்தை செலவு செய்யாதீங்க. ಆ ರೀತಿ ಕಳೆದಿದ್ರೆ அப்படி நேரம் செலவு செய்தால் ಕರಗಳನ್ನೆತ್ರಿ, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಪ್ಪ, ஆண்டவரே நான் மன்னிங்கப்பா, ನಾನು ಲೋಕದವ್ರ ತರ ನಡೆದ್ಬಿಟ್ಟೆಪ್ಪ, உலகத்தார் போல நானும் நடந்துட்டேன், ದೇವರೇ ನಾನು ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತನಾಗಿರಲಿಕ್ಕೆ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಪ್ಪ, நான் ஆவியால நிரப்பப்பட எனக்கு உதவி செய்யும், ಇಗೋ ನನ್ನ ಲೈಫ್ ಸಂಪೂರ್ಣ ನಿನಗೆ ಕೊಡ್ತೀನಪ್ಪ, என் வாழ்க்கையை முழுமையா நான் ஒப்பு கொடுக்கிறேன், ನನಗೆ ನೀತಿ ಬೇಕಪ್ಪ, எனக்கு நீதி வேண்டும், ಸಮಾಧಾನ ಬೇಕು, சமாதானம் வேண்டும், ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಉಂಟಾಗುವ ಆನಂದ ಬೇಕಪ್ಪ, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் வேண்டும், ಅದನ್ನ ನೀನೇ ನನಗೆ ಕೊಡಪ್ಪ, எனக்கு நீங்க தான் தாங்கப்பா. ಯೇಸುವೇ இயேசுவே ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು, என்ன மன்னியும், ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳೊಂದಿಗೆ ಹೆಚ್ಚಾದ ಸಮಯ ಕಳೆದ್ಬಿಟ್ಟೆ, உலக காரியங்களுக்கு அதிகமா நேரத்தை செலவு செய்து விட்டேன், ಲೋಕದವ್ರ ತರ ಜೀವಿಸ್ಬಿಟ್ಟೆಪ್ಪ, உலகத்தார் போல பார்த்து விட்டேன், ನೀನ್ ಹೇಳಿದ ಹಾಗೆ ನಾನು ಜೀವಿಸ್ಬೇಕಪ್ಪ, நீ சொன்னது போல நான் செய்யணும், ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಆಗಲ್ಲ ಸ್ವಾಮಿ, என்னால முடியலப்பா, ನಿನ್ನ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡು. உம்முடைய ஆவியானவர் மூலம் எனக்கு உதவி செய்யும். ಖಂಡಿತವಾಗಿ ಅವರು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. நிச்சயமாக ஆவியான உதவி செய்வார். ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರೇ, அன்புள்ள தகப்பனே, ಯಾವ ದೇವ ಮಕ್ಕಳು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೋ, எப்படிப்பட்ட தேவப்பிள்ளைகள் வந்திருக்கிறாங்களோ, ಯಾರ್ಯಾರು ನನಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಉಂಟಾಗುವ ಆನಂದ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் எனக்கு வேண்டும்னு சொன்னாங்களோ, ಈಗಲೇ ಅವರಿಗೆ ವಾಕ್ಯದ ನೀತಿ ಕೊಡು, ಸಮಾಧಾನ ಕೊಡು, ಆನಂದ ಕೊಡು. இப்பொழுது கர்த்தருடைய நீதியை கொடு, சமாதானம் கொடு, சந்தோஷத்தை கொடு. ಲೋಕದವರ ಹಾಗೆ ನಾವು ಜೀವಿಸದ ಹಾಗೆ ನಮಗೆ ಜಯ ಕೊಡು. உலகத்தார் போல வாழாதபடி எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பீராக. ವೇಳೆ ಇದೇ ಮೊದಲನೇ ಬಾರಿ ಯಾರಾದ್ರೂ
ಯೇಸುವನ್ನ ತಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ದೇವರನ್ನಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡಿದ್ರೆ, இதுதான் முதல் முறை இயேசுவை சொந்த இரட்சகராக தேவனாக கடவுளாக ஏற்றுக்கொண்டிருந்தால் ಕತ್ತಲೆ ಅವರನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಬೆಳಕನ್ನು ಉಂಟು ಮಾಡಿಸುವ, இருள் அவங்கள வாழ்க்கையில் நீங்கி போய் வெளிச்சம் அவங்க வாழ்க்கையில் உண்டாகட்டும், ಸಮಾಧಾನದಿಂದ ಅವರನ್ನ ತುಂಬಿಸುವ. சமாதானத்தோடு அவங்களை நிரப்புவீராக. ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். ಎನ್ನ ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. ஆமென். ಆಮೆನ್. ನಾವೆಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನೆತ್ತಿ ಅಂತ್ಯ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋಣ. கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಕಾಪಾಡಲಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை காக்க கடவுள். ಕರ್ತನು ಪ್ರಸನ್ನ ಮುಖದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ದಯ ಬಿಡಲಿ. கர்த்தர் பிரசன்ன முகத்தோடு பார்த்தோமே தயட கடவுள். ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕೃಪಾ ಕಟಾಕ್ಷ ಬಿಟ್ಟು ಶಾಂತಿಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಲಿ. கர்த்தர் கிருபையும் அன்பை வைத்து உமே சமாதானத்தை அருள கடவுள். ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆ, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ದೇವರ ಪ್ರೀತಿ, பிதாவுடைய அன்பு, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆ ಸಹವಾಸ ஆவியானோட அன்னனைக்குமோ ನಮ್ಮೆಲ್ಲರಿಂದಿಗೂ ಸದಾಕಾಲ ಇರಲಿ ಸ್ವಾಮಿ. எப்பொழுது நம்மோடு இருப்பதாக. ಆಮೆನ್. ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಕರ್ತನ್ ತಾನೇ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. கர்த்தர் தாம் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக.